வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைனமேட்டிக்ஸ் சாப்டர் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கைனமேட்டிக்ஸில் 2 ஹெட்டிங் வரும். ஒன்று என்னது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதர் ஹெட்டிங் வந்து மோஷன் இன் ஏ பிளேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஹெட்டிங்க்கு நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்? 1 டைமென்ஷனல் மோஷன். கரெக்டாக? ஸோ இந்த சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஷனை பற்றி என்னென்ன ஐடியாஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது, என்னென்ன கான்ட்ரவர்சி இருந்தது, அதுக்கப்புறம் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க மாடர்ன் டேஸில், அதுதான் ஆக்சுவலாக நம்ம இனிஷியலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ப்ரைமரி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது அரிஸ்டாட்டில் வெர்சஸ் கலீலியோ. மோஷனை பற்றி அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருந்தார், அதுக்கப்புறம் கலீலியோ வந்து அவருடைய கேஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதில் எப்படி ராங்குன்றது அதை ரிஜெக்ட் பண்ணார். ஏன்னா அவர் வந்து அரிஸ்டாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 2300 இயர்ஸ், அதாவது BC 300 அந்த பீரியடில் க்ரீக்கில் இருந்த ஒரு ஃபிலாசபர் ஆக்சுவலாக அவர். அண்ட் ஆல்சோ ஏ சயின்டிஸ்ட். அவரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பயாலஜிலே படிச்சிருப்பீங்க. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு அந்த 2 கிளாஸிஃபிகேஷனை பண்ணியிருப்பார். ஓகேவா? அவர் தான் அந்த அரிஸ்டாட்டில் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறதும். அவர் ஆக்சுவலாக மோஷனை பற்றி நிறைய ஐடியாஸ் அப்போ சொல்லியிருக்கிறாரு. பட் அது எப்படின்னா சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டார். நேச்சராக அவர் என்னென்ன விஷயங்களை பார்த்தாரோ அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஐடியா கொண்டு வந்திருப்பார். மோஷன் எப்படி இருக்குது, ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் போய்ட்டு ஸ்டாப் ஆகுது, இதுக்கெல்லாம் அவர் ஒரு தியரி கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழும்போது ஏன் விழுது, அதுக்கெல்லாம் அவர் ஒரு ரீசன் சொல்லியிருப்பார். பட் அது எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்காது. பட் அதை வந்து ரொம்ப வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கலீலியோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து ஸ்டடி பண்ணி என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னது தப்பு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு அரிஸ்டாட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்புன்றதுக்கு. சொன்னது புரியுதா? ஸோ அரிஸ்டாட்டில் வந்து வெர்டிக்கல் மோஷனை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார், ஹரிசாண்டல் மோஷனை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார், அப்புறம் ப்ரொஜெக்டல் மோஷன் இதை பற்றி அவர் என்ன ஐடியா கொடுத்துருந்தாரு, அதை வந்து கலீலியோ வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணி அவர் கரெக்டாக என்ன விஷயன்றதை சொன்னார்ன்றது பார்க்க போகிறோம். ஏன்னா கலீலியோ வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு மோஷனை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஐசக் நியூட்டன் வந்துட்டு அவருடைய அந்த ஐடியா வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து மேத்தமேட்டிக்கல் ரிலேஷனை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் 3 லா ஆஃப் மோஷன் வந்து நமக்கு அடுத்த சாப்டராக இருக்கும். ஓகேவா? ரைட், போகலாமா? சேனலுக்கு யாராவது இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம், அரிஸ்டாட்டிலியன் விசஸ் கலீலியன் வியூஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் அவங்களுடைய பிக்சர். இது வந்து அரிஸ்டாட்டிலுடைய ஒரு இமேஜினரி பிக்சர் தான். ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் தான் அரிஸ்டாட்டிலுடைய பிக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது கலீலியோடைய பிக்சர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அரிஸ்டாட்டில்ஸ் அண்டு கலீலியோஸ் வியூஸ் ஆன் மோஷன். வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன் அண்டு ப்ரொஜெக்டல் மோஷன். இது மூணுத்தை பற்றி இவர் என்ன சொன்னார், யார், அரிஸ்டாட்டில். கலீலியோ அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணார். அதுதான் நம்ம மெயினாக இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புரியறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஷனை பற்றி எப்படியெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஈவன் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது போது அரிஸ்டாட்டில் சொன்ன பாயிண்ட்டு நம்ம கரெக்டுன்ற மாதிரி தெரியும். பட் அதுக்கு பிஹைண்டில் சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபிசிக்ஸ் கான்செப்ட் எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது கலீலியோட கான்செப்டை பிடிக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்டிக்கல் மோஷனை பற்றி அரிஸ்டாட்டிலோட ஐடியா, அதுக்கப்புறம் அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணார் கலீலியோ, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் வித் ஸ்பீட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தேர் மாஸ். சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, வெர்டிக்கலாக விழும்போது மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால்ஸ் வித் ஸ்பீட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தேர் மாஸ். அப்போது 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரே ஹைட்லேருந்து கீழே விடுறீங்க. ஒன்று வந்து சப்போஸ் ஒரு 5 kg, இது வந்து 1 kg. ரெண்டுத்தையும் நீங்கள் கீழே விட்டிங்கன்னா 5 kg வந்து ஸ்பீட் அதிகமாக விடும், 1 kg வந்து கம்மியான ஸ்பீடில் தான் கீழே வந்து விழும். அதுக்கு ரீசன் அவர் என்ன சொல்கிறாரு, மாஸ் அதிகமாக இருக்கிறது ஹை ஸ்பீடில் விழும், மாஸ் கம்மியாக இருக்கிறது லெஸ் ஸ்பீடில் விழும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதான் சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து தெரியுதா, ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகுது, அதோட வெயிட் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து லேட்டாக கீழே விழுது, ஸ்பீட் கம்மியாக விழுது அப்படின்னு சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். ஆனால் இது ராங். ஓகேவா? அவர் சொன்னது தப்பு. கலீலியோ என்ன சொல்கிறாரு, ஆப்ஜெக்ட் ரிலீசஸ் அட் த சேம் டைம் will fall at the same time regardless their masses.
அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட்டு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஹைட்லேருந்து அந்த பால் ரெண்டுமே ஒரே டைமில் தான் கிரவுண்டில் ரீச் ஆகும், ரெண்டுமே வேறு வேறு டைமில் ரீச் ஆகாது, மாஸும் ஸ்பீடும் இன்டர்லிங்க் கிடையாது அப்படின்னு சொன்னது யார், கலீலியோ. தட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சொல்கிறது புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் த டவுன்வர்ட் மோஷன் ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் டியூ டு, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, த டவுன்வர்ட் மோஷன் ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் டியூ டு டிசையர் டு ரிட்டர்ன் டு their ப்ராப்பர் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது, இப்போ நம்ம ஒரு பால் என் கையில், இப்போ இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்ணை நான் ரிலீஸ் பண்ணால் கீழே விழுந்துடும் என் கையிலேருந்து, கரெக்டாக? அது ஏன் கீழே விழுது அப்படின்னா அவருக்கு அதுக்கு ரீசன் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அதனுடைய டிசையர். டிசையர்னால் அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா, ஹெவி ஆப்ஜெக்ட் எல்லாமே எர்த்தை நோக்கி கீழே விழும். நீங்கள் எந்த ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணாலும் டுவர்ட்ஸ் எர்த்தை நோக்கி தான் கீழே விழும். வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன ஆகுனா ஆகாயத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன, எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா, லைக் இப்போ நீங்கள் ஃபயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபயர் பண்ணுறோன்னா ஃபயர் எப்பயுமே எப்படி போகும், அப்போர்டில் போகும், கரெக்டாக? அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையும் எப்படி போகும், அப்போர்ட் டைரெக்ஷனில் போகும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, அதெல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே ஆகாயத்தை நோக்கி போகும், வெயிட் அதிகமாக இருக்கிறதெல்லாம் எர்த்தை நோக்கி வந்து விழும் அப்படின்னு சொன்னது யார், அரிஸ்டாட்டில். அதுதான் அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாருங்க, டிசையர். அதனுடைய நோக்கம், அதனுடைய எய்ம் வந்து என்னது, எர்த்தை நோக்கி கீழே விழுது, ஆகாயத்தை நோக்கி போகிறது எல்லாமே ஃபயரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்கு, இது எல்லாமே வந்து வெயிட்லெஸ், அதனால் அதெல்லாம் ஆகாயத்தை நோக்கி போகுது, அது அதனுடைய டிசையர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் டே டு டே லைஃப்பில் பார்த்த அந்த இன்சிடெண்ட்டை வச்சு அந்த பீரியடில் அவர் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காரு. புரியுதா? அப்போ இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 1800 இயர்ஸ் கிட்ட வரைக்கும் யாருமே அதை பெருசாக கொஷின் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த அரிஸ்டாட்டில் வந்து அவர் ஃபிலாசபர் மட்டும் கிடையாது, he was a master of அலெக்சாண்டர் த கிரேட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான கிங் யார், அலெக்சாண்டர். வேர்ல்டையே ரூல் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான கிங்காக இருந்தவர் அந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய மாஸ்டர் தான் யார், அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருது. அதனால் அவர் பெருசாக யாரும் எதிர்த்து கொஷின் கேட்கல, அரிஸ்டாட்டில் சொன்னால் கரெக்டு தான், அது யாருமே அகேன்ஸ்டாக கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் கலீலியோ வரனது அந்த பீரியடில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு வித் எக்ஸ்பிரிமெண்ட்டோட. ஓகேவா? ரைட். இவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, த டவுன்வர்ட் மோஷன் ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த், இதுதான் ஆக்சுவலாக ரீசன். ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுறதுக்கான ரீசன் கிராவிட்டி, அதனுடைய டிசையர் கிடையாது. ஸோ அப்போ இது ராங். கரெக்டா? கலீலியோ சொன்னதான் கரெக்ட். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ராக் வில் ஃபால் ஃபாஸ்டர் சின்ஸ் ஹெவியர் தென் ஃபெதர் அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த எர்த். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு கம்பேரிசன் எடுக்கிறாரு. ஒன்று வந்து எதை எடுக்கிறாருன்னா, ஒரு பெரிய ராக், ஓகேவா, அப்புறம் ஒரு ஃபெதர். இது ரெண்டுமே நம்ம ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரே ஹைட்டில் இருந்துன்னா அந்த ராக்கு ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துருது, ஆனால் ஃபெதர் ஸ்லோவாக என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகிட்டு ரொம்ப நேரம் கழித்து கீழே வந்து விழுது. அதுக்கு அவர் ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, எர்த்துடைய ஒரு பார்ட்டு தான் எது, ராக்குன்றது பார்ட் ஆஃப் த எர்த் தான். அதனால தான் அது ஃபாஸ்ட்டாக டேரெக்டாக எங்கே போகுது, டுவர்ட்ஸ் எர்த்தை நோக்கி கீழே விழுது. ஆனால் அந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, இட் இஸ் பார்ட் ஆஃப் எர்த், ஆல்சோ பார்ட் ஆஃப் ஏர். அது வந்து ஏர் அண்டு எர்த் ரெண்டுத்துடைய பார்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுத்துலையும் கம்பைன் பண்ணி அது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு டுவர்ட்ஸ் எர்த்துக்கு வருது. டேரெக்டாக எப்படி ராக் வர மாதிரி இதால் வர முடியாது, ஏன்னா ராக் இஸ் கம்ப்ளீட்லி பார்ட் ஆஃப் த எர்த்து, ஃபெதர் வந்து பார்ட் ஆஃப் த ஏர், பார்ட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ட் ஆஃப் போத் த எர்த் அண்டு ஏர், ஸோ வில் ஃபால் ஸ்லோவர் இட். அதனால தான் ஃபெதர் வந்து ஸ்லோவாக விழுது அப்படின்னு சொன்னது யார், அரிஸ்டாட்டில். தட் ஆல்சோ ராங். இப்படி தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தார். கலீலியோ என்ன சொல்கிறாரு, டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் த ஃபெதர் அண்ட் ராக் வில் ஃபால் அட் த சேம் ரேட். ரெண்டுமே ஒரே டைமில் தான் கீழே விழும். எப்போ, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், வித்தவுட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். வேக்கமில் நம்ம வந்து ஒரு ஃபெதரையும் அந்த ராக்கையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ ஃபால் பண்ணிங்கன்னா, கீழே விட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமில் தான் கீழே விழும், டிஃப்ரெண்ட் டைம் எடுக்காது. கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ், இந்த டீவியேஷன் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, ஏர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால. ஏரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த சேஞ்சஸ் இருக்காது. அதுக்கு ரீசன் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னது யார், கலீலியோ. தட் இஸ் கரெக்ட். கரெக்டு தானே, நமக்கே தெரியும் இல்லையா அது இப்போது. ரைட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி வந்து
அரிஸ்டாட்டிலுடைய அந்த ஐடியாவை கலீலியோ வந்து ரிஜெக்ட் பண்ணாருன்னா இது ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பிரிமெண்ட்டு. என்னென்னா இது வந்து பிசா டவர். இந்த டவர் மேலே அவர் ஏறி என்ன பண்ணுறாருன்னா 2 டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறாரு, கீழே விடுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே டைமில் தான் ரீச் ஆகுது. இங்கே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். அது எதனாலன்னு சொல்கிறாரு, டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். அதனால் கொஞ்சம் ஸ்மால் டீவியேஷனில் முன்ன பின்ன விழுந்திருக்கு. ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே டைமில் தான் விழுந்திருக்கும். அதனால் ஸ்பீடு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார். சொல்கிறது புரியுதா? அதுதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட். கலீலியோ ட்ராப்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாஸஸ். டிஃப்ரெண்ட் மாஸை வச்சு அதை வெரிஃபை பண்ணுறாரு. ஃப்ரம் த டாப் ஆஃப் த லீனிங் டவர் ஆஃப் பிசா டு கம்பேர் தயர் ஆக்சிலரேஷன் வென் ஃபாலிங். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ். ஃபைனலாக கலீலியோ வந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தார் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டிலிருந்து? ஃபஸ்ட்டு த ஆப்ஜெக்ட் with mass twice the other did not fall twice as fast அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து ட்வைஸ் ஆகிறாரு. சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட் வந்து 5 kg, இன்னொன்று ட்வைஸ் என்னது 10 kg. இது ரெண்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஸ்பீடு வந்து ட்வைஸ் ஆகுதான்னு பார்த்தா நோ. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். என்ன மீனிங்? மாஸ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ தட் மச் ஆஃப் டைம் ஸ்பீட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? ஆனால் அந்த மாதிரி ஆகலை. ஸோ அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பாசிபிள் கிடையாது, அது ராங் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் மாஸ் வந்து ட்வைஸ் பண்ணால் டிட் நாட் ஃபால் ட்வைஸ் த ஃபாஸ்ட். ட்வைஸ் த ஸ்பீடில் விழலை மாஸை ட்வைஸ் பண்ணும்போது அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் கொண்டு வராரு. த ஆப்ஜெக்ட் ஹிட் த கிரவுண்ட் ஆல்மோஸ்ட் சேம் டைம் எக்ஸப்ட் ஃபார் சம் எஃபெக்ட் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால தான் கொஞ்சம் டீவியேஷன் இருக்குது. அதனால தான் ஆல்மோஸ்ட் சேம் டைம் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லைனா எக்ஸாக்டாக சேம் டைம் தான். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் காஸ் த ஆப்ஜெக்ட் ஃபால் ஸ்லோவர். ஸோ அந்த சின்ன டீவியேஷனுக்கு ரீசன் வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் கொண்டு வர்றாரு அவரோட அப்சர்வேஷன்லேருந்து. புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஹைட்டில் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு பாலை ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ரேட்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி பாலை அப்போர்டில் இன்க்ளைன்டு பிளேனில் இப்படி உருட்டி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா லைக் இப்படி வருது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பாலை இப்படி தள்ளி விடுறீங்க. அப்போது ஒரே ஸ்பீடில். ஓகேவா? இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது? ஸ்பீடு அதே ரேட்டில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாரு. கலீலியோ rolled a ball on inclined plane tilted at different angles to observe its motion. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொண்டு வருவோம்? ஸ்பீடு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் பிளேன் ஸ்பீடு இன்க்ரீசஸ் அட் ஈக்குவல் ரேட்ஸ். அப்வர்ட் ஸ்லோப்பிங் பிளேன் ஸ்பீடு டிக்ரீசஸ் அட் ஈக்குவல் ரேட்ஸ். புரியுதா? இதுதான் அவர் அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இன்க்ளினேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு. இப்போ சப்போஸ் இது ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு 30 டிகிரி ஆங்கிள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இதை வந்து 60 டிகிரி. இந்த இன்க்ளினேஷனை 30லேருந்து 60 ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலர் 90க்கு ரைஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த 3 கேசஸில் எப்படி இருந்திருக்கு ஸ்பீடு? ஆக்சிலரேஷன் இஸ் கிரேட்டர் இன் ஸ்டீப்பர் பிளேன்ஸ். ஓகேவா? அப்போது ஆக்சிலரேஷன் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த பால் when air resistance is small enough. ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் அவர் கொண்டு வராருன்னா நீங்கள் இங்கேருந்து இன்க்ளினேஷன் கொண்டு போக உங்களுக்கு என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்டீப்பர் அதிகமாக ஆக்சிலரேஷன் இன்க்ரீசஸ். ஆக்சிலரேஷன் இஸ் கிரேட்டர் இன் ஸ்டீப்பர் பிளேன். அதிகமாக ஸ்டீப் ஆகிறதுக்கு ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபைனலாக இதில் தான் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கன்க்ளூஷன் கொண்டு வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாருன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் வேக்கம் ஃபால் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். வேக்கமில் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஃபாலோ ஆகுது? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் ஃபாலோ ஆகுது. வித்தவுட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தயர் மாஸ் வில் ஃபால் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து இப்போ பார்த்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவர் கொண்டு வர கன்க்ளூஷன். இது எதில்? வெர்டிக்கல் மோஷனில். சொல்கிறது புரியுதா? வெர்டிக்கல் மோஷனில் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால தான் அந்த சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வேக்கமில் ஃப்ரீ ஃபால் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டு சேம் டைமில் அதுக்கு சேம் ஸ்பீடில் தான் ஃபைனலாக இடத்துல ரீச் ஆகும். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு
ஃபாலிங் ஆப்ஜெக்ட் கெயின் ஸ்பீடு சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். இதனுடைய கண்டினியூட்டி தான், ஸ்டில் வெர்டிக்கல் மோஷன் தான். ஃபாலிங் ஆப்ஜெக்ட் வந்து கெயின் ஸ்பீடுன்னு சொல்கிறாரு. ஃபாலிங் ஆப்ஜெக்ட் கெயின் ஸ்பீடு கண்டினியூஸ்லி அட் ஈக்குவல் ரேட்ஸ்னு சொல்கிறார் யார்? கலீலியோ. அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து ஸ்பீடை கெயின் பண்ணுன்னு சொல்லிட்டாரே தவிர எவ்வளோ ரேஞ்சில் கெயின் பண்ணுது, அது யூனிஃபார்மாக கெயின் பண்ணுதா, இல்லை ஜாஸ்தியாக டைம் ஆக ஆக அதிகமாக கெயின் பண்ணுதா, இல்லை கம்மி ஆகுதான்றதை அவர் கரெக்ட் கெயின்னு சொல்லிட்டாரு தவிர எப்படி கெயின் பண்ணுது எக்ஸாக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் என்ன சொல்கிறாரு? ஸ்பீடு கண்டினியூஸ்லி அட் ஈக்குவல் ரேட்ஸில் கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மோஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெர்டிக்கல் மோஷன். இந்த ஹரிசாண்டல் மோஷன் அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அரிஸ்டாட்டில் வந்து, இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாலை வந்து நீங்கள் இப்படி உருட்டி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பால். ஓகேவா? இந்த பாலை நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி தள்ளி விடுறேன். ஓகே, இந்த பால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இது வந்து வித் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். ஓகேவா? வித் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த பால் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஆகிடும்? இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடுது? ஸ்டாப் ஆகிடுது. கரெக்டாக? அது ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்றதுக்கு அரிஸ்டாட்டில் சொன்ன ரீசன் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு கண்டினியூஸாக மோஷனில் இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபோர்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் வந்து ஃபோர்ஸை கண்டினியூஸாக கொடுக்கல. ஃபோர்ஸை நான் கண்டினியூஸாக கொடுத்துருந்தா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் அந்த கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னா, கண்டினியூஸாக மோஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸை நான் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்டு கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி காமிக்கிறாரு. அவர் எப்படி இமேஜினேஷன் பண்ணுறாருன்னா, ஒரு யூ ஷேப் இன்க்ளைன்டு யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாரு, ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக எடுத்துக்கிறாரு, அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறாரு. இப்போது இங்கே ஒரு பாலை வைக்கிறீங்க. ஓகேவா? இங்கே வச்சா என்ன நடக்கும்? ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் இந்த பால் ஆக்சுவலாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இப்படி போகுமா? கரெக்ட்? கரெக்டா? அப்போது என்ன நடக்கும்? ஸோ இங்கேருந்து கீழே வந்துட்டு இப்படி போகும், திரும்ப என்ன வரும்? திரும்ப இப்படி வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், மறுபடியும் ரெண்டு ஹைட்டுக்கு மாறி மாறி போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா? ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன ஆகாது? ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். இது எந்த என்ன சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாருன்னா வேக்கமில் கிரியேட் பண்ணுறாரு. இதை சுற்றி ஆக்சுவலாக ஒரு வேக்கம் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வேக்கம். ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் வந்து வேக்கம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டினியூஸாக என்னதில் இருக்கும்? மோஷன்லேயே இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு எது தேவையில்லை? ஃபோர்ஸு தேவையில்லை. இங்கே அவர் ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் சொன்னது ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கும், அதனால் ஃபோர்ஸ் கொடுக்கறனால ஸ்டாப் ஆகிடுச்சு சொன்னார். இங்கே நான் ஃபோர்ஸே கொடுக்கலான்னா மோஷனில் இருக்குது. அப்போ அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே கேஸு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் பண்ணுறாரு. சப்போஸ் இதே ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், அதே மாதிரி சேம் பால் இப்படி இருக்குது. ஓகேவா? இதில் இந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ தள்ளி விட்டுறேன். ஓகேவா? இப்போது இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்தால், இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது? ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக மோஷன்லேயே இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஃப்ரிக்ஷன்ன்றது ஒரு ஃபோர்ஸு. ஃப்ரிக்ஷன்ன்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அது ஸ்டாப் ஆச்சே தவிர, ஃப்ரிக்ஷன்ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கும்போது மோஷன்லேயே இருக்கும். புரியுதா? இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கிறத யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல? அரிஸ்டாட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. புரியுதா? ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கிறத அவர் கன்சிடர் பண்ணலை. ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்குது, இது வந்து நோ ஃப்ரிக்ஷன். ஓகேவா? நோ ஃப்ரிக்ஷனாக இருக்கும்போது ஸ்டாப் ஆகாது. அப்போ ஃப்ரிக்ஷன் தான் ஃபேக்டர் அந்த ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஃப்ரிக்ஷனில் சர்ஃபேஸாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்டாப் ஆகாமல் மூவிங்லே தான் இருக்கும். சொன்னது வந்து
கலீலியோ. அதனால் மோஷனுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன கிடையாது, ரிலேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னது கலீலியோ. சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஃபோர்ஸ் இஸ் நெசசரி. கலீலியோ என்ன அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, ஃபோர்ஸ் இஸ் நெசசரி டு சஸ்டைன் ஹரிசாண்டல் மோஷன், ஃபோர்ஸ் இஸ் நாட் நெசசரி டு சஸ்டைன் ஹரிசாண்டல் மோஷன் சொன்னது கலீலியோ. ஸோ இது வந்து தப்பு, இதுதான் என்னது கரெக்ட். சொன்னது புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் எனி மீடியம், ஆக்சுவலாக அவங்க அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, கேன் புஷ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் சஸ்டைன் இட்ஸ் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டு கண்டினியூஸாக மோஷன் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை புஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் அதில் இருக்கணும், ஏரோ இல்லை வாட்டரோ ஏதோ ஒரு மீடியம் உள்ளே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், அதை கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியும், மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு. மீடியம் இஸ் ஆல்சோ அதர் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொன்னது யார், அரிஸ்டாட்டில். கலீலியோ என்ன சொல்கிறாரு, மீடியம் இஸ் நாட் நெசசரி. ஒரு ஆப்ஜெக்ட்டு மோஷனில் இருக்கிறதுக்கு மீடியம் இருக்கணும் அவசியம் கிடையாது. டு சஸ்டைன் மோஷன் சம்டைம்ஸ் இன் கேன் ஈவன் ஹிண்டர் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே மீடியம் அவர் வந்து நெசசரின்னு சொன்னார், மீடியம் நாட் நெசசரி ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறதுக்கு. புரியுதா? அரிஸ்டாட்டில் சொன்னது தப்பு, கலீலியோ சொன்னது தான் கரெக்டு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் விசஸ் கலீலியோ அந்த ஹரிசாண்டல் மோஷனோட கண்டினியூட்டி. த பால் வில் கீப் மூவிங் ஃபார்வர்ட் இஃப் ஏர் ஆர் எனிதிங் எல்ஸ் வில் புஷ் இட். இதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, ஃபார்வேர்டில் கண்டினியூஸாக அது மூவ் ஆகுதுன்னா கண்டினியூஸாக அது ஏதாவது ஒன்று புஷ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ சொன்னேன்ல ஏர் வந்து லைக் எக்ஸாம்பிள் ஏர் சொல்கிறாரு, கண்டினியூஸாக அதை புஷ் பண்ணிட்டே இருந்தால் தான் அது மூவ் ஆகும், இல்லைனா அது மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. கலீலியோ சொல்கிறது, பால் வில் கீப் மூவிங் ஃபார்வர்ட் வித்தவுட் எய்ட் எனி மீடியம் இஃப் தேர் நோ அதர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். அது மேலே வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட மோஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு கலீலியோ. ஓகேவா? முன்னாடி பார்த்து அதே பாயிண்ட் தான் இது. ரைட். அதுக்கப்புறம் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டை நம்ம எந்த ஸ்பீடில் தள்ளி விட்டோமோ அதே ஸ்பீடில் அந்த ஸ்மூத் ஹரிசாண்டல் பிளேனில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போகும். அதான் சொல்கிறாரு, ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட், இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், இந்த ரஃப் சர்ஃபேஸ். அவர் எதை வச்சு கன்க்ளூஷன் பண்ணுறாருன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஸ்பீடு கொடுக்குறாரு. இந்த ஆப்ஜெக்ட்டு ஒரே ஸ்பீடில் தள்ளி விடுறாரு, ஆனால் இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். ரெண்டுத்தையும் ஒரே ஸ்பீடில் தள்ளி விடுறாரு. இது கொஞ்சம் தூரம் போயிட்டு சடனாக ஸ்டாப் ஆகிடுது. ரஃப் சர்ஃபேஸில் இருக்கிறது, ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் தூரம் அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆகி போகுது. புரியுதா? அப்போது இது ரெண்டுத்துக்கு அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் என்னவா ஆக்ட் ஆகுது, ரஃபாக இருக்கிறது, ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஆக்ட் ஆகுது. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் கம்மியாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் த அதர் ஃபேக்டர். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் இது என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுது. இங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் ஜாஸ்தியாக போயிருக்கு. ஸோ ஃப்ரிக்ஷன் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்டாப்பே ஆகாது, கண்டினியூஸாக மோஷனில் தான் இருக்கும் அப்படின்னு கன்க்ளூஷன் கொண்டு வந்தார் கலீலியோ. தட் இஸ் த கரெக்ட் கன்க்ளூஷன். ஓகேவா? ரைட். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் அது. சொல்லியிருக்காரு இல்லையா, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ரஃப் சர்ஃபேஸில் போகும்போது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் ட்ராவல் ஆகுது. இதில் என்ன ஆகுது, லாங் பீரியட் ஆஃப் டைம் ஸ்மூத் சர்ஃபேஸில். புரியுதா? ஸோ கன்க்ளூஷன், வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் லைக் ஃப்ரிக்ஷன் ஆர் எனி அதர் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத வரைக்கும் அதோடைய மோஷனில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, ஸ்பீட்லேயும் எந்த சேஞ்சஸ் இருக்காது. மூவிங் ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ மூவிங் வித் த சேம் ஸ்பீட். ஃபோர்ஸ் இஸ் நாட் நெசசரி டு சஸ்டெயின் ஹரிசாண்டல் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டல் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவை கிடையாது. ஃபைனல் கன்க்ளூஷன் இதுதான் கலீலியோ கொண்டு வந்தது. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நியூட்டன் என்ன பண்ணுறாரு, 3 லாஸை கொண்டு வராரு. அதாவது கலீலியோ சொன்னது கரெக்டு, ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை. அப்போ ஃபோர்ஸு எப்போ தேவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, அதுக்கு 3 லாஸை கொண்டு வராரு யார், நியூட்டன். அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் சேஞ்சஸை கொண்டு வரணும்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷனையோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடையோ இல்லை மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கோ இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனுக்கோ அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா
அப்போ தான் என்ன தேவை, ஒரு ஃபோர்ஸு தேவை, வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸு கொடுக்கணும். அதர்வைஸ் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. ஆப்ஜெக்டில் சேஞ்சஸ் வேணும்னா வி நீட் ஃபோர்ஸ். அதுக்கு 3 கேசஸ் தான், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா. இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து அவர் மேத்தமேட்டிக்கலாக டெரைவ் பண்ண அந்த ரிலேஷன்ஸ் தான் என்னது, நியூட்டன்ஸ் 3 லா. நம்ம அது லாஸ் ஆஃப் மோஷனில் படிப்போம். ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி அரிஸ்டாட்டிலோட ஐடியா எப்படி இருந்தது, கலீலியோ வந்து அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணார். ஓகேவா, ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா இவர் சொல்கிற சிலதில் ஒரு இப்படி இருந்திருக்கலாம். அந்த டைமில் அவர் யோசிக்கும் போது மேபி அப்படி தான் தோணி இருக்கும், புரியுதா? பட் சயின்டிஃபிக்காக கலீலியோ அதை ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் இதுதான் ரீசன்றது அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக புரிஞ்சிருக்கும். பட் ஒரு நார்மல் பர்சனாக நம்ம பார்க்கும்போது இவர் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் இது. ஓகேவா, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் த்ரோன் அப்வர்ட் மூவ் ஃபர்ஸ்ட் இன் த டைரக்ஷன் parallel to the earth, then move towards the earth to return to its proper place. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாலை நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷனில் த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக அது பேரலாக ட்ராவல் ஆகும். நம்ம த்ரோ பண்ணுற அந்த டைரக்ஷனுக்கு இனிஷியலாக ட்ராவல் ஆகும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போக போக என்ன பண்ணுமா, ஏர் வந்து அது இப்படி புஷ் பண்ணுதான். எப்படி, இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஏர் புஷ் பண்ணிகிட்டே போகுது. ஸோ அந்த ஏர் வந்து இப்படி புஷ் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதான், அதனுடைய பாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு அதனுடைய டிசைர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா, அதனுடைய டிசைர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் எங்கே வரணும், அதனுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கே வரணுன்றது அதனுடைய டிசைர். அதனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடுதான், ரிட்டன் டு த எர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ரீசன் கிராவிட்டி இஸ் த ரீசன். கிராவிட்டி ஆக்ட் ஆகிறதுனால தான் அவனுடைய பாத் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஆப்ஜெக்ட்ஸ் த்ரோன் அப்வர்ட் மூவ்ட் அலாங் parabolic path. Projectile motion is composed as uniform horizontal motion and free fall. horizontal motion டைரக்ஷனில் வந்து நமக்கு என்னது, ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு வெர்டிகல் டைரக்ஷனில் என்ன இருக்கும், ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டாக, தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் மட்டும் தான் நமக்கு ஆக்சிலரேஷன் இருக்கும். அதனால தான் இந்த பார்த்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரீ ஃபாலும் இது தான் ரீசன் சொல்லிட்டு கலீலியோ கன்க்ளூஷன் சொல்கிறாரு. புரியுதா, ரைட். ஸோ அங்கே சொன்னேன் இல்லையா, ஏர் வில் புஷ் த பால் டு மூவ் ஹரிசாண்டலி பட் த பால் எவென்ச்சுவலி ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ். ஏன்னா அதனுடைய டிசையர். ஸோ ஆக்சுவலாக இது தப்பு. புரியுதா, அவர் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டார். காற்று தான் அதை பிடிச்சி இப்படி தள்ளுது கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் அதனுடைய பாத்து மாறுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதனுடைய டிசையர் ரிட்டர்ன் அது இடத்துக்கே வந்துடும் ஆசைப்படுது, அதனால திரும்ப வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. The ball remains in its current motion, however, due to gravitational force தான் ரீசன் அப்படின்னு சொல்லி இவர் கன்க்ளூஷன் கொண்டு வராரு. திஸ் இஸ் கரெக்ட் ஒன். புரியுதா, அந்த டவுன்வர்டு ரீசனுக்கும் ரீசன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரைட், இதுதான் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கன்க்ளூஷன். அது வெர்டிக்கல் மோஷன் அப்புறம் ஹரிசாண்டல் மோஷன், ப்ரொஜெக்டல் மோஷன், இவங்க ரெண்டு பேரோட ஐடியாவும் இவர் சொன்னதை எல்லாமே தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு கலீலியோ. ஃபைனலி நம்ம இதை தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். இதிலிருந்து அடுத்தது இதனுடைய எவல்யூஷன். ஓகேவா, ரைட். ஸோ இவர் சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி என்ன சொன்னால் அதை சம்மரைஸ் பண்ணி ஃபைனலாக இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது அதில் அந்த சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த சயின்டிஸ்டோட ஐடியாஸ்லாம் எப்படி இருந்தது, ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் அரிஸ்டாட்டில் சொன்னது தப்பாக இருந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணியிருக்கிறாரு. அது வரைக்கும் யாரும் நமக்கு திங்க் பண்ணலை. அவர் திங்க் பண்ணி அதை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சுட்டு போனதுனால தான் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் கலீலியோ வந்துட்டு அவருடைய கேஸை எடுத்து ஸ்டடி பண்ணி அதை தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் சொன்ன ஐடியாவை ரிசர்ச் பண்ணதுனால தான் அதில் தப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். புரியுதா, அதுக்கப்புறம் அந்த எவல்யூஷன்ன்றது அதுதான். அந்த ஒரு சயின்டிஸ்டோடைய ஐடியாஸ்லேயும் நமக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் இருக்காது. அதில் ட்ராபேக் இருக்கும், சிலது ஃபெயிலியர் இருக்கும். அந்த ட்ராபேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அடுத்த சயின்டிஸ்ட் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த கான்செப்ட்லேயும் நம்ம எவால்வ் ஆகிட்டே போகும்போது தான் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வரும். இதுதான் ஆக்சுவலாக எவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ். இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லா சயின்டிஸ்டோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ட்ராபேக் இருக்கும். பட் இவர் சொன்ன பீரியட் 2300 இயர்ஸ், அப்போவே அவர் அட்லீஸ்ட் திங்க் பண்ணியிருக்கிறாரு. புரியுதா, ரைட். பட் எனிவே அது ராங். இப்போ நம்ம படிக்கிறது கலீலியோட அந்த ஐடியாவிலேருந்து வரது தான் படிச்சுட்டு இருக்கோம். போகலாமா, ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நீட் சிலபஸுக்கு மெயினான தேவை அது உள்ளே போயிடும். இது உங்களுக்கு சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஜெக்டல் மோஷனை பற்றி எப்படியெல்லாம் இருந்திருக்கு, ஹரிசாண்டல் மோஷன் எப்படி இருந்திருக்கு, வெர்டிகல் மோஷன் எப்படி இருந்திருக்குன்றது அந்த ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். சப்ஜெக்ட் அப்போ தான் நமக்கு பிடிக்கும். பிளைண்டாக வந்து டேரெக்டாக போட்டி தான் இந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ணால் இது ஆன்சர் வரும் அப்படின்னா இது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப சேலஞ்சாகவும் இருக்கும். கொஞ்சம் சப்ஜெக்டோடைய அந்த டே டு டே லைஃப்பில் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் அதை ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிலேஷன் எப்படி கொண்டு வந்திருக்கான்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு ஃபியூ ஹிஸ்டாரிக்கல் அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். சரியா? ரைட், போகலாமா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க. கைனமேட்டிக்ஸ்ன்றதோட மீனிங் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸ், ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை ஸ்டடி பண்ணுறதா என்னது மெக்கானிக்ஸ். ஓகேவா? இந்த மெக்கானிக்ஸை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்னா உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், டைனமிக்ஸ்ன்றது மோஷனில் இருக்கிறது. இதையே நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி படிக்க போகிறோம். அதில் ஒன்று என்னது கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். ஓகேவா? இந்த கைனமேட்டிக்ஸில் நம்ம ஃபோர்ஸை வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக கைனமேட்டிக்ஸோட டெஃபினேஷனு கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். புரியுதா? ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கைனமேட்டிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம், ஃபோர்ஸை ஸ்டடி பண்ண மாட்டோம். புரியுதா? ஃபோர்ஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு காஸ், ஃபோர்ஸ்னால தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது நம்ம எடுக்கிறோம். எஃபெக்ட் மட்டும் தான் ஸ்டடி பண்ணுவோம், காசை நம்ம ரீசனாக எடுத்துக்க மாட்டோம். புரியுதா? உங்களுக்கு ஸ்டடி பண்ண மாட்டோம் கைனமேட்டிக்ஸில். ஸோ கைனமேட்டிக்ஸில் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம், ஆப்ஜெக்டுடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்டன்ஸு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இதை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம். எதை ஸ்டடி பண்ண மாட்டோம்? ஃபோர்ஸ் உள்ளே கொண்டு வர மாட்டோம். சொல்கிறது புரியுது? அதான் என்னது கைனமேட்டிக்ஸ். ஓகே, இந்த கைனெட்டிக்ஸில் ஃபோர்ஸு இன்வால்வ் பண்ணுவோம். ஃபோர்ஸ்னால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அதான் லாஸ் ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்லாம் எந்த ஹெட்டிங் கீழே வந்துடும்? கைனெட்டிக்ஸ் என்ற ஹெட்டிங் கீழே வரும். இதை ஃபர்தராக நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம்? 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல், 1D 2D, அதாவது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் ஏ பிளேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், 1 டைமென்ஷனல் மோஷன். ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த டைமென்ஷனில் மோஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடு, ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம அதில் பார்ப்போம். சொல்கிறது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சப்ஜெக்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து முக்கியமான இன்னொரு வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டு மோஷனில் இருக்கா இல்லை இன்னும் ரெஸ்ட்டில் இருக்கான்றது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இங்கே நிற்கிறேன், சப்போஸ் நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். இல்லை நான் மோஷனில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இதில் கிடையாது, ரெஸ்ட்டில் கிடையாது. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறோன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் எர்த்து ரிவால்வ் ஆகிட்டே தானே இருக்குது. அப்போ எர்த்தோடு சேர்ந்து நம்மளும் சுற்றிட்டு தானே இருக்கிறோம். அப்போ இன்னொரு பிளானட்லேருந்து நம்மளோட ஸ்டேட் என்னென்னு கேட்டால் நம்ம எதில் இருக்கிறோம்? மோஷனில் இருக்கிறோம். கரெக்டாக? இப்போ சப்போஸ் இந்த ஸ்க்ரீனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இதுக்கு ஃப்ரண்ட்டில் நான் நிற்கிறேன், நான் இப்போ கம்முன்னு அமைதியாக அப்படி நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் சென்டரில் இந்த பொசிஷனில் அப்படியே நிற்கிறேன், சேஞ்ச் ஆகாமல் அப் டு சம் டைம் வரைக்கும் நான் மாறாமல் அதே இடத்துல இருந்தேன்னா நான் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம்? ரெஸ்ட்டில் இருக்கிறேன். எதை வச்சு சொல்கிறீங்க? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு. சப்போஸ் நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னா முன்னாடி இருந்த பொசிஷன் வேறு, நான் இப்போ இருக்கிற பொசிஷன் வேறு. அப்போது நான் மூவ் ஆகிருக்கிறேன். அப்போ நான் இதில் இல்லை, ரெஸ்ட்டில் இல்லை, சேஞ்ச் ஆகிருக்கிறேன். கரெக்டாக? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதா இல்லை மோஷனில் இருக்கான்னு சொல்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுக்கு இன்னும் டே டு டே இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் ஒருத்தவங்க வெளியில் நிற்கிறாங்க, இன்னொருத்தவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? பஸ்ஸு உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்களாம் எதில் தெரிவாங்க? மோஷனில் தெரிவாங்க. ஏன்னா நம்ம ரெஸ்ட்டில் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் பஸ்ஸுக்குள்ளே. வெளியில் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பஸ்ஸோட மோஷனில் இருந்தாலும் நீங்களும் மோஷனில் இருக்க மாதிரி தெரிவாங்க.
தெரிவிங்க கரெக்டாக. ஸோ இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம எதை பொறுத்து ரெஃபரன்ஸாக எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லையோ மோஸ்ட்லியோ இருக்குது நம்ம சொல்ல போகிறோம். இங்கே நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸ் அண்டு ஜெட் ஆக்சிஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ் தான் எடுக்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸ் ஜெட் ஆக்சிஸ் பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, முன்னாடி எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிட்டு தான் அதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், அது ரெஸ்ட்டில் இருந்ததா மோஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்ல போகிறோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு முக்கியமான கீவேர்டு வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ்ன்றது ஆக்சுவல் பாத். ஆக்சுவல் பாத் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆகணும். இதில் டிஸ்டன்ஸில். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அது கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் சிம்பிள் கீவேர்டு என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? சிம்பிளாக இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஓகேவா, இது வந்து ஒரு சம் பர்டிகுலர் லென்த். ஓகேவா, இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு எடுத்துப்போம். இது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 10 மீட்டர்னு எடுத்துப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு 10 மீட்டர் இல்லைனா 100ன்னு எடுத்துப்போம். இது வந்து ஒரு 100 மீட்டர். இப்போது ஒரு பர்சன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னா சம் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் போயிட்டாரு. போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்திருக்காரு. திரும்ப ரிட்டன் வந்துட்டு எங்கே நிற்கிறாரு, இங்கே இந்த இடத்துல நிற்கிறாரு. இங்கேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அவர் ஃபைனலாக இருக்கிற இடம் எங்கே, 70 மீட்டர். சொல்கிறது புரியுதா? அப்போது அவர் ஃபஸ்ட்டு எங்கே ட்ராவல் பண்ணார், இந்த பாயிண்ட் ஓவா, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவிலேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாரு, ஏவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 100 மீட்டர். திரும்ப எங்கேருந்து வந்திருக்காரு, ஏவிலேருந்து பி வரைக்கும் வந்திருக்காரு. அதே ஆப்போசிட்டில் வந்திருக்காரு, ரிட்டன் வந்திருக்காரு. எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்காரு, 30 மீட்டர். கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 30 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் என்னது, ஆக்சுவலாக அவர் ஒரிஜினலாக எவ்வளோ ட்ராவல் பண்ணார், ஸ்டார்டிங்கில் இங்கிருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காரு, 100. திரும்ப இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு, 30. 100 + 30. அப்போ ஆன்சர் என்ன வரும், 130 மீட்டர். தட் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? அதான் ஆக்சுவல் பாத்து. அவர் எவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார், அவர் திரும்ப எந்த பாத்தில் வந்துருக்கலாம், இப்போ 10 ரவுண்டு 20 ரவுண்டு கூட போயிருக்கலாம். எல்லா ரவுண்டும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணணும். இல்லை அவர் மொத்தமாக ட்ராவல் பண்ணதில்ல டிஸ்டன்ஸு சம் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, டிஸ்டன்ஸ். புரியுதா? பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா என்ன லென்த் வருதோ அதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். ஓகே, இப்போ அவர் இங்கேருந்து இனிஷியலாக அவர் எங்கே இருந்து ஆரம்பித்தார், பாயிண்ட் ஓவில். இப்போ கடைசியாக எங்கே இருக்கிறாரு, பாயிண்ட் பியில். அப்போ பாயிண்ட் ஏவுக்கும் பிக்கும் ஸ்ட்ரைட் லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்கிறது புரியுதா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும் இந்த கேஸில், இந்த கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 70 மீட்டர். கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 70 மீட்டர். ரைட், புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ரிட்டன் அதே இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரா, இது ஓ, இந்த பாயிண்ட்டு ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஃபஸ்ட் இங்கே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 100 மீட்டர்னு வச்சுப்போம். ஓகேவா? திரும்ப எங்கே வராரு, ரிட்டன் டு த சேம் பிளேஸ். எங்கேருந்து போனாரோ திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டன் வந்துட்டார். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இந்த கேஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்டா. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒரே இடத்துல இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 0. ஆனால் இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, ஆக்சுவல் பார்த்து ட்ராவல்டா. ஃபஸ்ட்டு 100 மீட்டர் போயிருக்காரா, திரும்ப இங்கே வரும்போது என்ன இருக்குது, இன்னொரு 100 மீட்டர். டோட்டலாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, 200 மீட்டர். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருந்தால், அவர் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சார் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டாருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0.
டிஸ்டன்ஸ் வந்து என்னது 200 மீட்டர், 0 கிடையாது. சொல்கிற அந்த பாயிண்ட் புரியுதா? டிஃபரன்ஸு டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டு ஈக்குவலாகவும் இருக்கலாம். சப்போஸ் நான் இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 20 மீட்டர் தான் நடந்து போயிருக்குன்னா டிஸ்டன்ஸும் 20 தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 தான், எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருந்தா. கரெக்டு தானே? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் பாத்தில் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா டிஸ்டன்ஸ் அதிகமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதான் அந்த எக்ஸ்பிரஷன். டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே எதில் தான் இருக்கும்? பாசிட்டிவில் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஸ்கேலார். வெக்டார் நமக்கு என்னன்னு தெரியும்? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கலாம் ஆர் நெகட்டிவில் இருக்கும். அதர்வைஸ் வாட்? ஜீரோவாகவும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. புரியுதா? இதுதான் இம்பார்ட்டண்டாக டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், நெகட்டிவ் கிடைக்காது ஆக்சுவல் பார்த்துன்றதுனால. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், ஜீரோ கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே ரைட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பீடு. ஸ்பீடுடைய பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் ஸ்பீட்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? டிஸ்டன்ஸ்னால் இங்கே என்னது? ஆக்சுவல் பாத். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதான் அதோடைய மீனிங். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, அதை எடுத்துக்கும் டிவிசிபிள் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? ஸ்பீடுக்கு ஈக்குவல். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்ன? டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும்? மீட்டரா? டைமுக்கு செகண்ட். ஸோ மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம். அதர்வைஸ் எஸ்ஐ மேலே கொண்டு போய் என்ன வரும்? மீட்டர் s⁻⁻1. கரெக்டா? தட் இஸ் வாட்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீடு. சொல்கிறது புரியுதா? அடுத்த பாயிண்ட்டு speed is a scalar quantity. ஏன்னா ஸ்பீடு எது கூட ரிலேட் ஆகிருக்கு? டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் எப்பயுமே ஸ்கேலார் தான், டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ ரெண்டுமே ஸ்கேலார் தான். இங்கே அப்போ ஃபைனல் ஆன்சர் தான் கிடைக்கும், ஸ்கேலாரில் தான் கிடைக்கும். ஸோ பிகாஸ் ஸ்பீடு டிபெண்ட்ஸ் ஒன்லி த டிஸ்டன்ஸுடைய காம்பனண்ட் வந்து ஸ்கேலார். அதனால் இது ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. சொல்கிறது புரியுதா? அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. velocity equal to displacement by time. Speed என்றது distance by time, velocity என்றது displacement by time. நாம இங்க displacement யூஸ் பண்ண போற சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா s. velocity v is equal to s by t. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் வந்து s by t. இதனுடைய s யூனிட் என்ன வரும்? இதுக்கும் மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட்டும் என்ன வரும்? மீட்டர் பர் செகண்ட். புரியுதா? அதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து என்னது? வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டா? ஏன்னா எது கூட இன்வால்வ் ஆயிருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் வெலாசிட்டி.
ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அதுலேருந்து ஈஸியாக ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புரியுதா? அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு ஈஸியாக அப்போ தான் புரியும். இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுவோம். இது டைம், யூனிட் வந்து செகண்ட். கரெக்டாக? இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். யூனிட் என்னது? மீட்டர். சொல்கிறது புரியுதா? இது வந்து டைம் ஆக்சிஸ், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? எஸ்ன்னு சொல்லலாம், அதர்வைஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கொடுக்குறது தான் இட் இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் கிராஃப். ஒன் டைமென்ஷனல் கிராஃப்னு இங்கே ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது சார். இது எப்படி நீங்கள் ஒன் டைமென்ஷன் சொல்லுவீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருந்தால் தான் அது என்னது? டூ டைமென்ஷன். ஒரு ஆக்சிஸில் டைம் இருந்ததுன்னா இது என்ன டைமென்ஷன் அர்த்தம்? ஒன்லி ஒன் டைமென்ஷன். புரியுதா? சப்போஸ் எக்ஸ் ஒய் இன்னொரு ஆக்சிஸில் டைம்னு இருந்தால் அது என்னது? டூ டைமென்ஷன். சொல்கிறது புரியுது? டைமென்ஷன்றது எக்ஸு ஒய் ஜெட். இது மூணும் இருந்தால் தான் என்னது உங்களுக்கு டைமென்ஷன். அதில் ரெண்டு மட்டும் இருந்தால் டூ டைமென்ஷன், ஆல் த்ரீ இருந்தால் த்ரீ டைமென்ஷன், எக்ஸ் மட்டும் இருந்தால் ஒன் டைமென்ஷன். சப்போஸ் அதை டைம் கூட ரிலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டைமென்ஷன்ன்றது என்னது? எக்ஸ் மட்டும் தான் டைமென்ஷன். டீன்றது ஆல்வேஸ் ப்ரெசென்ட். அது டூ டைமென்ஷனாக இருந்தாலும் ஒன் டைமென்ஷனாக இருந்தாலும் த்ரீ டைமென்ஷனாக இருந்தாலும் டைம் எப்பயுமே இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைமென்ஷனல் கிராஃப். புரியுதா? டைம் இஸ் நாட் ஏ கோஆர்டினேட் ஆக்சஸ். நம்ம கிராஃப் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆக்சஸில் டைம் ஆகும், இதில் டைமென்ஷன் எக்ஸை எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இட் இஸ் ஏ ஒன் டைமென்ஷனல் கிராஃப். ரிமெம்பர் இட். இப்போது நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுடைய பாத் வந்து லைக் இப்படி ஏதோ போயிட்டு இப்படி போயிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஃப்ரெண்ட் டைமுக்கு அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னு இப்படி பிளாட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் இன்னொரு பர்டிகுலர் டைமுக்கும் பிட்வீனில் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போகிறேன். எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நான் இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் இந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து லைக் இந்த டைம் வந்து எக்ஸ் T1 எடுத்துக்கோங்க, T2, T1லேருந்து T2 அந்த டைம் இன்டர்வலில் எவ்வளோ தான் ட்ராவல் ஆகிருக்கு. பொசிஷன் இது என்ன வரும்? x1. கரெக்டா? இது வந்து x2. சொல்ல தெளிவாக புரியுதா? இப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா பேசிக்காக வெலாசிட்டினா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ ஆவரேஜ் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாயிண்ட் கனெக்ட் பண்ண. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், லைன் கனெக்ட் பண்ணுங்கள். இதான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும். கரெக்டாக? சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? see here. இந்த ஆங்கிள் வந்து இப்போ 90 டிகிரி. ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது T2, இது T1னா இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லலாம்? T2 மைனஸ் T1 சொல்லலாமா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அதான் என்னது? இன்டர்வல் டைம் பீரியட். இதை நான் சிம்பிளாக இப்போ என்னென்னு சொல்ல போகிறேன்னா டெல்டா Tன்னு சொல்ல போகிறேன். சொல்கிறது புரியுதா? டெல்டா T ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பாருங்கள். x2 மைனஸ் x1னா அப்போது டெல்டா எக்ஸ்ன்னு சொல்ல போகிறாது. அது எதுக்கு ஈக்குவல்? x2 மைனஸ் x1. சொல்கிறது புரியுதா? இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்? ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னா அந்த ஸ்லோப்பில் இருந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. சொல்கிறது புரியுதா? டெல்டா எக்ஸ்னா என்ன அர்த்தம்? x2 மைனஸ் x1 பை T2 மைனஸ் T1. இதுதான் ஆக்சுவலாக ஆவரேஜ் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா. புரியுதா? ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இனிஷியல் பாயிண்ட்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அந்த டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு பை
ஃபைனல் பாயிண்ட் அண்ட் இனிஷியல் பாயிண்ட்டுக்குள்ள இந்த டைம் இன்டர்வல் t2 - t1 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிடும். சொல்கிறது புரியுதா? இதுவே நீங்கள் இந்த ஸ்லோப் கேஸில் எடுத்திங்கன்னா இது ஆக்சுவலாக tan தீட்டாவை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படின்னா வாட் இஸ் tan தீட்டா? tan தீட்டா எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதான் tan தீட்டாவோட ஃபார்முலா. ஏன் tan தீட்டா எடுக்கணும் ஃபஸ்ட்டு தெரியுதா? ஏன்னா எனக்கு இப்போ இந்த ஹைபாட்டனஸ் என்னன்னு தெரியாது. ஹைபாட்டனஸ் தெரியாதனால ஹைபாட்டனஸ் இன்வால்வ் ஆகாத ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எது, tan மட்டும்தான். கரெக்டாக இப்போ நீங்கள் சைன் எடுத்திங்கன்னா ஏன்னா ஒரு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், காசு எடுத்திங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். எனக்கு ஹைபாட்டனஸ் அன்னோன் டேட்டா. இங்கே எது நோன் டேட்டா, இந்த ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இந்த ஆங்கிளுக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு. எனக்கு இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும். அப்போ எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணால் எனக்கு ஆங்கிள்ஸ் கால்குலேட் பண்ண முடியும்னா tan தீட்டாவுக்கு தான். ஸோ அதனால தான் tan தீட்டா ஈக்குவல் டு என்ன, ஒரு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த கேஸில் ஆப்போசிட் என்னது, வாட் இஸ் ஆப்போசிட், டெல்டா எக்ஸ். அட்ஜசன்ட் என்னது, டெல்டா டி. ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஸ்லோப் எம்னு சொல்ல போகிறோம். ஸ்லோப்போட சிம்பிள் வந்து எம். ஸ்லோப் எம் ஈக்குவல் டு tan தீட்டா ஆல்சோ ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை delta t. That is called average velocity in this case. புரிஞ்சுதா? இதான் என்னது, ஸ்லோப் m. இது வந்து mன்றது இங்க என்னது, ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் m ஈக்குவல் டு tan தீட்டா. இந்த ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் நம்ம tan தீட்டா கண்டுபிடிச்சிருப்போம். மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு தெரியலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸ்லோப் m ஈக்குவல் டு tan தீட்டா, தட் இஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. தட் இஸ் வாட், இந்த கேஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி. சொன்னது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நமக்கு பிட்வீன் எனி 2 டைம் இன்டர்வலில் டோட்டலாக ஆவரேஜாக என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது. புரியுதா? பட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இன்ஸ்டன்டேனியஸ்னால் எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் டைமில் இல்லை இந்த செகண்டில் என்ன ஸ்பீடு இருந்திருக்கும். இன்ஸ்டண்ட்டாக கால்குலேட் பண்ணுறது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு லிமிட் delta t tends to 0 delta x by delta t. இதுதான் ஆக்சுவலாக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபார்முலா. ஸோ அந்த டெல்டா டி டென்ஸ் டு 0னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இதான டெல்டா டி. இந்த டெல்டா டி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டே வரீங்க, ரெடியூஸ் பண்ணிட்டே வரீங்க. அந்த வேல்யூ இங்கேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்து என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வந்து ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 ஆகும்போது எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டின்னு உங்களுக்கு கிடைச்சிடும், இன்ஸ்டன்டேனியஸ். புரியுதா? ஏன் டெல்டா டி 0ன்னு போகிறோன்னா இதுதான் டெல்டா டி. இங்கிருந்து வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்டில் வரும்போது டெல்டா டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டின்றது கிடைச்சிடும், தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். புரியுதா? அதை நம்ம சிம்பிளாக என்னென்னு சொல்ல போகிறோம், டிஃப்ரென்ஷியேஷன். அதோட ஈக்குவலண்ட் மீனிங் என்ன, இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன் இல்லையா, இதோட சிம்பிள் மீனிங் என்ன, dx by dt. டிஃப்ரென்ஷியேஷனை இப்படி எழுதலாம், அதர்வைஸ் இப்படி எழுதலாம். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டெல்டா டி டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு வாட், dx by dt. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் போதும், அதை அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dx by dt அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா இனிமேல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிஃபரன்ஷியேஷன் dx by dt. தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷனுடைய பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆக்சிலரேஷன். கரெக்டா? ஸோ இங்கே எப்படி நம்ம வெலாசிட்டி கனெக்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஈஸியாக ஆக்சிலரேஷன் கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சிலரேஷனுடைய பேசிக் ஃபார்முலா என்னது, acceleration equal to change in velocity by time.
கரெக்டா? தட் இஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? ஆக்சிலரேஷன் எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் எஸ் பவர் -2. ஏன்னா வெலாசிட்டிக்கு மீட்டர் பை செகண்டு, டைம் என்னது இன்னொரு செகண்ட் இருக்கும். எஸ் இன்ட்டு எஸ் எஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் எஸ் பவர் -2 எழுதலாம். அதர்வைஸ் வாட்? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? இதான் என்னது பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சொல்கிறது புரியுதா? ஆக்சிலரேஷன் இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. புரியுதா? ஏன் புரியுதா ஏன் வெக்டார் குவான்டிட்டி? பிகாஸ் ஆக்சிலரேஷன் இன்வால்வ் வித் வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அதனால ஆக்சிலரேஷன் ஆல்சோ வாட்? வெக்டார் குவான்டிட்டி. சொல்றது புரியுதா? ரைட். இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் எப்படி நம்ம வெலாசிட்டிக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஓகேவா? ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் equal to delta v by delta t. வெலாசிட்டிக்கு என்ன பார்த்தோம்? delta x by delta t, change in displacement அந்த வேல்யூ by delta x2 minus x1 by t2 minus t1. அது என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டா? இங்கே நம்ம பார்க்குறது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது. அப்போ இது எப்படி எழுதலாம்? v2 minus v1 by t2 minus t1 அப்படின்னு எழுதலாம். இதான் என்னது? ஆவரேஜ். அப்படியே ஒரு பேட்டர்ன் தான் இது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுதான் என்னது? ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். புரிஞ்சுதா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஸோ எப்படி நம்ம வெலாசிட்டிக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஆக்சிலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா வி பை டெல்டா டி. புரியுதா? அப்போ சிம்பிளாக இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா டிவி பை டிடின்னு எழுத போகிறோம். இதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. புரியுதா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் உள்ள இன்வால்வ் ஆகுதுனாலே இந்த டாப்பிக்கில் என்னென்னு அர்த்தம்? அது இன்ஸ்டன்டேனியஸ்னு அர்த்தம். டிஎக்ஸ் பை டிடின்னு வந்தால் என்னது? அது வெலாசிட்டி, தட் இஸ் கால்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதுவே டிவி பை டிடின்னு வந்தால் தட் இஸ் ஆக்சிலரேஷன், ஆல்சோ கால்டு வாட்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். எக்ஸாக்டாக பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன ஆக்சிலரேஷன் இல்லை என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதா என்னது? இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ரிலேஷன் கொண்டு வரோம். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனை இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இருக்கும் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் எக்ஸ்ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துட்றாங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t ப்ளஸ் 5. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் கொடுத்துட்றாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்னது? எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். கரெக்டாக? இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா v ஈக்குவல் டு வாட்? dx by dt, தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. புரிஞ்சுதா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 3 × t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2tயா? ஞாபகம் இருக்கா? t ஸ்கொயர் எக்ஸ் பவர் n ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் கிளாஸ் இதை நடத்திருக்கிறேன். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ இங்கே வந்து பவர் இங்கே 2 இருக்கா?
அப்போ 2 into t power 2 minus 1. 2 minus 1 என்ன ஆகிடும் 1 ஆகிடும். அதனால தான் என்ன வந்திருக்கு 1. புரியுதா? ப்ளஸ் 2 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் 1. ஏன் n வந்து இங்கே 1 இல்லையா, 1 minus 1 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். பவரில் 0 வந்தால் அந்த வேல்யூ 1. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 மட்டும்தான் கிடைக்கும். புரியுதா? சிம்பிளாக எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால், அப்போ t வித் ரெஸ்பெக்ட் டு டிடிஎல் பண்ணிங்கன்னா என்னது 1 கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும் 0 ஆகிடும். கரெக்டாக? அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 6t + 2ன்னு கிடைச்சிருக்கு. இதான் என்னது வெலாசிட்டி. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் நீங்கள் அதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் வெலாசிட்டி கிடைச்சிடும். சப்போஸ் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க இந்த கேஸுக்கே, அப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன dv/dtயா? ஆக்சலரேஷன் என்னது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் என்னது ஆக்சலரேஷன். அப்போது இந்த மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இதான் இப்போ வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். புரியுதா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும் ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க d/dt இன்ட்டு வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதில் 6t + 2. ஸோ 6t + 2. இப்போ அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும் 1. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்படி தான் ஒரு கொஷின்ஸ் அவங்க கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்களா இல்லை ஆக்சலரேஷன் கேட்கலாம் பார்க்கணும். வெலாசிட்டி கேட்டாங்கன்னா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டைம் t = 1 செகண்டில் என்ன வேல்யூ வருதுன்னு கேட்குறாங்க. சப்போஸ் இந்த கேஸில் அட் t = 1 செகண்டில் என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே டீக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போடணும் 1 அப்படி ரிப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எந்த டைமில் வெலாசிட்டி கேட்குறாங்களோ அந்த இடத்துல t என்ன பண்ணிடணும் அவங்க கேட்குற டைமை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் 6 into 1 + 2. கரெக்டாக? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 8 மீட்டர் s பவர் -1. புரியுது? அந்த பர்டிகுலர் செகண்டில் வெலாசிட்டி என்னது 8 மீட்டர் per செகண்ட். இந்த நான் கொடுத்த அந்த எக்ஸாம்பிளுக்கு. ஆக்சிலரேஷன் என்ன கேட்டாங்கன்னா இங்கே டைமே இல்லை. அப்போ t = 1 செகண்ட் ஆக்சிலரேஷன் என்ன தான் இருக்கும் 6 மீட்டர் பவர் -2 தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுது? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா வாட் எவர் த டைம் வேல்யூ த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் நாட் சேஞ்ச். அதனால தான் 6 மீட்டர் per செகண்ட். ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம்னு ஃபைனலாக எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஒருவேளை இது 6tன்னு கிடச்சிருந்தா t வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பா 1 2 3 அவங்க என்ன கேட்குறாங்களோ. அப்போ ஆக்சிலரேஷன் ஆல்சோ வாட் வேரியிங் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிளுக்கு. புரியுதா? அவங்க பர்டிகுலராக கேட்டாங்கன்னா இப்படி பண்ணிடணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டீலே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட ஸ்டாப் ஆகும். புரியுதா? இப்படி தான் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறது. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் த கிராஃப் எப்படி இருக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய கிராஃபு, வெலாசிட்டியோட கிராஃபு, ஆக்சிலரேஷன் கிராஃப், இது மூணு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கைனமேட்டிக்ஸில் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு வேரியபிள் கிடையாது. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு தான் நம்ம கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம படிப்போம் கடைசியாக. அதில் என்ன இருக்காது, ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகாது. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எப்படி இருக்கும், வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும், அதான் நம்ம பார்க்க போகிறோம் பேசிக்காக. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கிராஃப் நம்ம பார்க்க போகிறது கிராஃப். ஃபஸ்ட்டு கேஸு. இப்போது ஃபஸ்ட் நான் ஒரு கிராஃப் போடுறேன். அந்த கிராஃப்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். சரியா? இது வந்து டைம், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு பேர் பொசிஷன் டைம் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், சம்டைம்ஸ் we have to use the word பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கிராஃபில் இப்போது எனக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சிருக்குன்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. லைக் திஸ். இப்படி இருந்தால் இந்த கிராஃபில் இருந்து நீங்கள் என்னென்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலான்றது ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியணும். புரியுதா?
கிராஃப் வந்து எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். புரியுதா? எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்னு புரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் டைமை வந்து இது 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் இருக்குன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நான் இங்கேருந்து பார்க்குற ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இப்போ நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு செகண்டில் பார்க்குறேன், அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? 10 மீட்டரா? அப்போ இந்த கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு செகண்டில் 10 மீட்டர், கரெக்டு தானே? திரும்ப அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன், செகண்டில் அது எங்கே தான் இருக்குது? அதே இடத்துல இருக்குது. அப்போது செகண்டில் அது எங்கே இருக்குது? அதே 10 மீட்டர் டிஸ்டன்ஸில். புரியுதா? அப்போ தேர்டு செகண்டு, ஃபோர்த்து செகண்டு அதே இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட்லையும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, செகண்ட்லையும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது சேஞ்ச் ஆகாமல் அங்கேயே இருக்குன்னு அர்த்தம். தான் அதோட மீனிங். அப்போ தேர்டு செகண்டு, ஃபோர்த் செகண்ட் எல்லாம் அதே இடத்துல இருந்ததுன்னா, இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? என்ன கிராஃப் எப்படி கிடைக்கும்? பேரலல் டு த டைம் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் கிடைக்கும். அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அட்டு ரெஸ்ட்டில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற கிராஃபுக்கு கேஸுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்பயுமே எப்படி கிடைக்கும்? பேரலல் டு த டைம் ஆக்சிஸ். சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? அது என்ன கிராஃப்னு பார்க்கணும். இங்கே எக்ஸு இங்கே டி இருந்தால் பொசிஷன் டைம் கிராஃப். இஃப் இட் இஸ் பேரலல் டு த டைம் ஆக்சிஸ், த ஆப்ஜெக்ட் அட்டு ரெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஏன்னா அதனுடைய பொசிஷன் சேஞ்சே ஆகலை. சொன்னது புரிஞ்சுதா? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அடுத்து நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? இந்த கேஸில் வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் 0. இந்த கிராஃப் மட்டும் பார்த்து நீங்கள் சொல்ல முடியும். ஏதோ சொன்னது தெரியுதா? இது ஏன்னா இது பொசிஷன் டைம் கிராஃப் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேரலல் டைம் ஆக்சிஸ் இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சேஞ்சஸ் ஆகலை, அதாவது ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் இன்டர்நெட் என்ன சொல்லிவிடுவேன்? வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் 0. காட் இட்? புரிஞ்சுதா? ரைட். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேவா? இது டைம் செகண்டு, இங்கே வந்து எக்ஸ் இன் மீட்டர். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ராவல் பண்ணும்போது நான் ஸ்பீடு ஆக்சிலரேஷன் நான் வந்து ஃபிக்ஸடாக வச்சிடுறேன். அதாவது 5 மீட்டர் பர் செகண்ட். எவ்ரி செகண்டுக்கு அந்த பைக் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆக போகுது? 5 மீட்டர் ட்ராவல் ஆக போகுது. அப்படின்னா பொசிஷன் எப்படி இருக்கும்? அந்த கிராஃப் பிளாட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சொன்னது புரிஞ்சா? எவ்ரி செகண்டுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன்? 5 மீட்டர் பர் செகண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கிராஃப் பிளாட் பண்ண போகிறேன். இந்த கேஸில் பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன் டைம் கிராஃப். ஓகேவா? இப்போது இது 0, 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட். ஓகேவா? ஓகே, 4 செகண்ட் மட்டும் வச்சுப்போம். 4 செகண்ட். எவ்ரி செகண்ட் எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லுங்கள்? 5வா? அப்போ இது வந்து 5 மீட்டர். அடுத்து 5 போனீங்கன்னா 10 மீட்டர், 15 மீட்டர், திஸ் இஸ் 20 மீட்டர். கரெக்டா? ஓகேவா? இப்போ நான் கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறேன்? 1 செகண்டுக்கு நான் இப்போ எவ்வளோ தூரம் போயிருப்பேன்? எக்ஸாக்டாக 5 மீட்டர் போயிருப்பேனா? கரெக்டு தானே? 1 செகண்டில் நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 மீட்டர். பிகாஸ் எவ்ரி செகண்ட் நான் என்ன எடுத்துருக்கிறேன்? 5 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ்டு வெலாசிட்டியில் ஸ்பீடில் மூவ் ஆகிறேன். ஓகே, 2 செகண்டில் எங்கே இருப்பாப்போ? நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு 5 மீட்டர் ரீச் ஆகிருப்பேனா? இப்போ என்னோடய பொசிஷன் எங்கே இருக்குது? 10ல் இருக்கும். தேர்ட் செகண்டில் எங்கே இருக்குது? அனதர் 5. ஃபோர்த்தில் அனதர் 5, 20. இப்போது இது இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். என்ன நடக்கும்? பாயிண்ட்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும்.
தட் இஸ் வாட் லீனியர் கிராஃப். சொன்னது புரியுதா? இந்த மாதிரி கிராஃப் கிடைக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி லீனியர் கிராஃப் கிடைக்கும். புரியுதா? அப்போது பொசிஷன் டைம் கிராஃபில் இது வந்து லீனியர் கிராஃபாக இருந்தால் வெலாசிட்டி என்னன்னு அர்த்தம்? கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து யூனிஃபார்மாக போயிருக்கு, அது லீனியராக போயிருக்கு. வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போது இதுக்கான கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ இது டைமு, இங்கே என்ன வரும்? வெலாசிட்டி அதோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். இப்போது இது ஃபஸ்ட்டு செகண்டு, இது தேர்டு செகண்ட். கரெக்டாக? நான் என்ன ஸ்பீடில் இங்கே கொடுத்துருக்குறேன்? 5 மீட்டர் பர் செகண்ட். கரெக்டாக? ஏன்னா இது வெலாசிட்டி ஆக்சிஸ். எவ்ரி செகண்டுக்கு நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன்? 5 மீட்டர் பர் செகண்டா? கரெக்டாக? ஸ்பீடு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். செகண்ட் நான் 5 மீட்டர் செகண்ட். தேர்ட்லேயே எவ்வளோ போகிறேன்? 5 மீட்டர் பர் செகண்ட். அப்போது இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? லைக் திஸ். கரெக்டாக? parallel to the time axis. இது velocity time graph. இப்போ நான் போட்டிருக்கிறது velocityக்கும் time graph plot பண்ணுறேன். velocity time graph. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ velocity time graphல the line parallel to the time axis. remember velocity time graph இங்கே என்ன காம்பனண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும்? எக்ஸ் இருக்கா வி இருக்கான்னு பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது பொசிஷன் டைம் கிராஃப், அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணது. இது வந்து வெலாசிட்டி டைம். ஸோ பேரலல் டு த டைம் ஆக்சிஸ் வெலாசிட்டி டைம் கிராஃபில் இருந்தால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எவ்ரி செகண்டுக்கும் ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகும். லைக் 5 அடுத்த 5 மூவ் ஆச்சு அப்படி இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் லீனியராக இருக்கும். ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் லீனியராக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும்? பேரலல் டு த டைம் இப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் இந்த கேஸில் என்னது? 0. ஏன் ஆக்சிலரேஷன் 0? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நோ ஆக்சிலரேஷன். கரெக்டாக? ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான் அங்கே என்ன இருக்கும்? ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த கேஸில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த கேஸில் ஆக்சிலரேஷன் என்னது? 0. புரியுதா? ஸோ இந்த ஒரு கிராஃபை வச்சுக்கிட்டு இங்கே ஆக்சிலரேஷன் என்ன கேட்டாலும் சொல்ல தெரியணும், வெலாசிட்டி என்ன கேட்டாலும் சொல்ல தெரியணும். சொன்ன தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்த கேஸ் வாங்க. இப்போ அடுத்த கேஸ் என்னன்னா ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆக்சிலரேஷன் 0 கிடையாது. அப்படின்னா இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? நான் ஆக்சிலரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3 கிராஃப் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இது டைம் இன் செகண்டு, இங்கே வந்து ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? ரைட். இப்போ ஆக்சிலரேஷனை நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஆக்சிலரேஷன் 0 கிடையாது. ஆக்சிலரேஷன் என்னது? கான்ஸ்டன்ட், அதாவது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதர்வைஸ் A equal to கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து 1 செகண்டு 2 செகண்டு 3 செகண்ட் இது எல்லாத்துலேயுமே உங்கள் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஏதோ ஒரு 3 மீட்டர் s⁻⁻2 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கிராஃப் எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். அடுத்தது பார்க்க போகிறது ஸோ இது வந்து டைமு வெலாசிட்டி. ஓகேவா? இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியராக இருக்கும், இப்படி இருக்கும்.
சொல்கிறது புரியுதா? போன கேஸில் வெலாசிட்டி என்னவாக இருந்தது? கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. ஆக்சலரேஷன் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு, பொசிஷன் டைம் கிராஃப் என்னவாக இருந்தது? லீனியராக இருந்தது. இப்போ இந்த கேஸ் என்ன எடுத்துக்கிறேன்? ஆக்சலரேஷனை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டேன். ஆக்சலரேஷனை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டா வெலாசிட்டி டைம் கிராஃபில் கிராஃப் எப்படி கிடைக்கும்? லீனியர் கிராஃப் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது இந்த கேஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும்? இது வந்து டைம், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இந்த கேஸில் பொசிஷன் டைம் கிராஃப் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா கர்வ்டாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும். பொசிஷன் டைம் கிராஃப் இந்த மாதிரி கர்வ்டாக இருந்தால் லைக் இப்படி இருக்கலாம், அது மாற்றி இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்சலரேஷன், பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்றதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கேஸில் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்குறேன். லீனியராக உங்களுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதாவது பொசிஷன் டைம் கிராஃப் வந்து எப்பயுமே கர்வ்டாக இருந்தாலே நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலான்னா வெலாசிட்டி என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் கிடையாது. சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி வெலாசிட்டி வந்து லீனியராக இருந்திருக்கும். இந்த கேஸில் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் புரியுதா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே இந்த மாதிரி கிராஃப் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வரைக்கும் தான் நமக்கு இந்த சாப்டருடைய ஹெட்டிங்கில் வர்றது. புரியுதா? ஆக்சலரேஷன் வந்து நமக்கு என்ன கிடையாது? வேரியபிள் கிடையாது இந்த கான்செப்டில். அதனால் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கிராஃப் எப்படி வரும்ன்றதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கம்பேரிசன் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். புரியுதா? ஸோ கர்வ்டாக இருந்தாலே பொசிஷன் டைம் கிராஃப் நீங்கள் என்ன சொல்லிடலாம்? ஆக்சலரேஷன் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி வெலாசிட்டி என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட் ஆனாலே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுதா? இந்த கர்வ் வச்சு சொல்லிடலாம். இதுவே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் லீனியராக இருந்திருந்தால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு, ஆக்சலரேஷன் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் நோ ஆக்சலரேஷன், நோ வெலாசிட்டி. இதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பர் கம்பேரிசன். இது மூணுத்தையும் புரியுதா? இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் போடும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் சம் கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? வெலாசிட்டி ஈக்குவல் டு dx by dtன்னு பார்த்தோம். இன்னொரு கேஸில் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv by dt அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதில் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் பண்ணணும். அதே மாதிரி வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது v இன்ட்டு dt ஈக்குவல் டு dxன்னு கிடைக்கும். இதில் என்ன ஆகும் பாருங்கள்? a இன்ட்டு dt ஈக்குவல் டு dv அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் இதில் பண்ணிங்கன்னா v இன்ட்டு dt இன்டகிரேஷன் ஆஃப் dx. புரியுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். புரியுதா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் அது பேசிக் மேக்ஸில். dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு. ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரிஞ்சு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ அதை கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிடி. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. புரிஞ்சுதா? அதே மாதிரி இதில் இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா டிவின்னு கிடைக்கும். டிவி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? வி இன்ட்டு ஏ இன்ட்டு டிடி. புரியுதா? அப்போ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. புரியுதா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்து ஆக்சலரேஷன் கேட்டாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆக்சலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாலும் இன்டகிரேட் பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஃபார்மேட்டில் இருந்து. காட் இட்? புரியுதா? ரைட். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அதான் மெயின் ஹெட்டிங் நமக்கு அடுத்தது. இதில் இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது. ஓகேவா? கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 பேசிக்
இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் என்னது இங்கே கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஆக்சிலரேஷன் வந்து இங்கே என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வேரியபிள் ஆக்சிலரேஷனுக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ரைட். அப்போது இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. வின்றது நமக்கு என்னென்னு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ v is equal to u plus at. இன்னொரு ஃபார்முலா s equal to ut plus half of at ஸ்கொயர். அடுத்து என்னது, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. சொல்கிறது புரியுதா? இதில் நமக்கு என்ன கிவன் டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த 3 பேசிக் ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். nth செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. nth செகண்ட் அப்படின்னா என்னென்னா, n செகண்ட்ன்றது வேறு, nth செகண்ட்ன்றது வேறு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரீ ஃபால் எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு பால் வந்து இங்கேருந்து கீழே விழுது, ஓகேவா, இடத்துல இங்கே ரீச் ஆகுது அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, இப்போ அந்த பால் வந்து ஒரு 5 செகண்டில் சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 5 செகண்ட். அப்போ ஃபஸ்ட்டு 5 செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும், அதான் என்னது 5 செகண்ட், இல்லை அப் டு 5 செகண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரியுதா? 0வில் ஆரம்பித்து அப் டு 5 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குதோ அதான் என்னது 5 செகண்ட் அப்படின்றது. சப்போஸ் இது வந்து அட்டு 5 செகண்ட். ஓகே, nth செகண்ட்னா 5th செகண்ட்னு கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் சொல்கிறது, அதான் இப்போ கேஸ். அதான் nth செகண்ட். 5th செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னா 4th-லேருந்து 5th வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குமோ அதுக்கு பேர் தான் என்னது 5th செகண்ட். தட் இஸ் கால்டு nth செகண்ட். 0லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. 4 to 5th வரதுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அதான் என்னது 5th செகண்ட். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த கிராஃபே நம்ம மறுபடியும் ட்ரா பண்ணோம்னா இந்த டயக்ராமே, ஓகே. ஸோ இங்கே வந்து சப்போஸ் இது ஃபஸ்ட்டு செகண்டு, அப்புறம் இங்கேருந்து செகண்டு, இது 3rd செகண்டு, இது வந்து 4th செகண்டு, இதான் என்னது 5th செகண்ட். இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது 5th செகண்ட். 4th செகண்ட்லேருந்து 5th செகண்டுக்கு மட்டும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குமோ அதுதான் என்னது 5th செகண்ட். அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், nth செகண்ட்னு சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் தான் nth செகண்ட். 7th செகண்ட்னா 6th செகண்ட் டு 7th செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் என்னது 7th செகண்ட். இப்போ தெளிவாக புரியுது? அதுக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ண போகிற டேர்ம் என்னது nth செகண்ட். அந்த nth செகண்டோடைய ஃபார்முலா தான் இது. இந்த சாப்டரில் nth செகண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இன்வால்வ் ஆகிருக்கும்போது u வந்து இனிஷியல் வெலாசிட்டி u + a/2 இன்ட்டு 2n-1. இங்கே என்னன்றது தான் nth செகண்ட். அவங்க 5th செகண்ட் கேட்டாங்கன்னா n-க்கு 5ன்னு போடணும், 7th செகண்ட் கேட்டாங்கன்னா n-க்கு 7 போடணும். அப்புறம் என்ன இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கு, அங்கே இருந்த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன, அது ஃப்ரீ ஃபாலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டலாக யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவிங்கில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், பர்டிகுலர் செகண்ட்லேருந்து அந்த இன்னொரு செகண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல்னு சொல்ல முடியும், அதான் nth செகண்டை சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் nth செகண்டோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். நெக்ஸ்ட்டு மோஷன் அண்டர் கிராவிட்டி, இதான் நம்ம பார்க்க போகிறோம். கிராவிட்டினால என்னென்ன டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்க போது, ஸோ நம்ம சிம்பிளாக இங்கே யூஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபால், ஓகேவா. ஸோ இங்கே ஃப்ரீ ஃபால் மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலேருந்து கீழே விழுது, நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம இப்படி விட்டாலே ஆக்சுவலாக என்ன ஆகிடும், கீழே விழும். தட் இஸ் ஒன் கேஸ், அதான் ஃப்ரீ ஃபால் நம்ம சொல்ல போகிறோம். எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வெலாசிட்டி இனிஷியலாக கொடுக்காம ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணாலே அது என்ன ஆகிடும், கீழே விடும். தட் இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்டை மேலே த்ரோ பண்ணுறீங்க, த்ரோ பண்ணால் என்ன ஆகிட்டே போகும், ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் மேக்ஸிமமாக போகுமா, வெலாசிட்டி என்ன ஆகிட்டே போகும், ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். திரும்ப அங்கேருந்து என்ன வரும், ரிட்டன் டு த கிரவுண்டு. கரெக்டாக? ஸோ தட் இஸ் அதர் கேஸ். ஸோ வெலாசிட்டி உங்களுக்கு குறைஞ்சிட்டே போய் 0 ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது வெலாசிட்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே கெயின் பண்ணிட்டே வந்து இடத்துல ரீச் ஆகும்போது இனிஷியலாக என்ன ஸ்பீடு போச்சோ திரும்ப அதே ஸ்பீடுக்கு வந்துடும். ரிமெம்பர், நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற எல்லா கேஸ்லையுமே ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்சென்ட்.
ஐடியல் கேஸ்னால் வித்தவுட் ஏர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் என்ன நடக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேசஸ் அப்ளை பண்ணணும். இங்கே நமக்கு அது கிடையாது இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும். புரியுதா? ஆப்சென்ட் தான், ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்சென்ட். ஓகே ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸு, நீங்கள் ஏதோ ஒரு டவரோட ஹைட்டில் இருக்கிறீங்க, அங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணுறீங்க, டவரோ இல்லை ஒரு பில்டிங்கோட ஹைட்டில் த்ரோ பண்ணால் மேலே போய்ட்டு திரும்ப அது என்ன வந்துடும், கீழே வந்து விட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா அந்த காமன் ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வெர்டிகலாக த்ரோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? வெர்டிகலாக த்ரோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு ஆப்ஜெக்டை இப்படி வெர்டிகலாக த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வெலாசிட்டி இனிஷியலாக u, ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் நேராக அங்கே போயிட்டு இந்த பாயிண்டில் என்ன ஆகிடும், வெலாசிட்டி 0 ஆகிடும். கரெக்டாக? திரும்ப என்ன வரும், ரிட்டன் வர ஆரம்பிக்கும். ஸோ ரிட்டன் வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். இப்போ போகும்போது எந்த டைரெக்ஷனில் போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். பட் சேம் வெலாசிட்டி நம்ம த்ரோ பண்ணும்போது என்ன வெலாசிட்டியில் போடணுமோ கொடுத்தோமோ அதே வெலாசிட்டி எங்கே வந்துடும், இங்கே இடத்துல ரீச் ஆகும்போது கெயின் ஆகிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சேம் வெலாசிட்டி தான் நமக்கு இருக்கும். ஓகே, பட் டைரெக்ஷன் என்ன ஆயிரும், ஆப்போசிட். இது இப்படி போயிருக்குன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். கிளியர்? இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரீ ஃபால் பண்ணோம்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன அர்த்தம், 0. ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலேருந்து ஃப்ரீ ஃபாலில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஒரு வெலாசிட்டி கொடுக்கல அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன அர்த்தம், 0 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ டேரெக்டாக அங்கே கீழே விழும்போது இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும், அது என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹைட் ஹெச்னு சொல்ல போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் எஸ் வர இடத்துல நம்ம என்னென்னு மாற்றினா ஹைட் ஹெச்னு மாற்றிப்போம். எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கும். ஸோ இந்த இடத்துல இது ஹைட்டுன்ற டேர்மில் வரதுனால எஸ் ரீப்ளேஸ்டு பை ஹெச் அப்படின்னு மாற்றிப்போம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? ரைட். இப்போது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை எப்படி வந்து கிராவிட்டி கேஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்ன கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தெரியும், ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்னது, v = u + at. செகண்ட் ஒன் s = ut + half of at². தேர்ட் ஒன் என்னது, v² - u² = 2as. கரெக்டா? தீஸ் த்ரீ ஆர் கைனமேட்டிக்ஸ், பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபால் கேஸுக்கு ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுக்கிறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி v, இதனுடைய ஹைட்டு h, ஆக்சிலரேஷன் இங்கே என்னது, டியூ டு கிராவிட்டி. புரியுதா? ஸோ இங்கே நம்ம ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டி எடுப்போம். அப்போது இங்கே நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, நீங்கள் அப்போர்டில் த்ரோ பண்ணும்போது வெலாசிட்டி மேலே போகும், ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் நான் நெகட்டிவில் எடுக்க போகிறேன். வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ஒரே டைரெக்ஷன் வரும்போது ஏவை ப்ளஸ்ன்னு எடுக்க போகிறேன். சொல்கிறது புரியுதா? ஆக்சிலரேஷன் வந்து பால் மேலேருந்து கீழே வருதுனால ஸ்பீடு இந்த பக்கம் வருது இல்லையா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது ஸ்பீடும் இந்த பக்கம் இருக்கும், ஆக்சிலரேஷனும் இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக? அதாவது a = g. ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது நான் என்ன எடுப்பேன், இதை ப்ளஸில் எடுக்க போகிறேன். புரியுது? அப்போர்டில் த்ரோ பண்ணேன்னா நான் மைனஸில் எடுப்பேன். ஏன்னா ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி வந்து அப்போர்டில் போகும், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், ஆக்சில் ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். ஸோ a = -g எடுக்க போகிறோம். இதான் ரெண்டு கேஸ். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், மறந்துட்டா கூட ஈஸியாக டெரைவ் பண்ணி கொண்டு வந்து முடியும். புரியுதா? ரைட். இப்போது இந்த கேஸுக்கு வாங்க. இப்போ நான் ஹைட்டு கண்டுபிடிக்கணும், எனக்கு வந்து டைம் தெரியாது. இப்போ இந்த கேஸில் அவங்க டைம் கொடுக்கல, ஃப்ரீ ஃபாலில் கீழே விழுது அப்படின்னா நான் எப்படி ஈஸியாக ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறேன். இதில் டைம் இன்வால்வ் ஆகாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ் ஆகிற ஃபார்முலா ஃபஸ்ட் என்னென்னு பாருங்கள். இங்கே டைமு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு சேர்ந்துருக்கு, இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸே கிடையாது. அப்போது எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாம், v² - u² = 2as. அப்போ நாங்கள் எப்படி எழுத போகிறோன்னா, v²ன்றது கரெக்டாக ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்னது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 0வா, -0
ஈக்குவல் டு அதுக்கப்புறம் என்ன வந்துருக்கு 2as 2 ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கு ஏ ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் இங்கே இந்த கேஸில் கிராவிட்டிக்கு ஈக்குவல். ஏன்னா ஃப்ரீ ஃபால் கேஸில் கிராவிட்டி தான் நம்ம பார்க்கணும், புரியுதா? அதாவது ஆக்சிலரேஷன் இங்கே வந்து கிராவிட்டி தான். ஓகே, எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹெச்னு யூஸ் பண்ண போகிறோம். இதான் இங்கே என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். புரிஞ்சுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. வி ஸ்கொயர் மைனஸ் 0 என்ன வரும், வி ஸ்கொயரா 2gh. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்னா ரூட் ஆஃப் 2gh. அவ்வளோதான் ஃபார்முலா. ரூட் ஆஃப் 2gh. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலில் மேலேருந்து கீழே இருந்தால் அதனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா எது தெரிஞ்சால் போதும், ஹைட்டு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஹைட்டு தான் கொஸ்டினில் கிவன் டேட்டாவாக இருந்தால் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. அப்போ ஹைட்டு அதிகமாக வெலாசிட்டி கிரவுண்டில் ரீச் ஆகும்போது வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வியும் ஹைட் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக இந்த பக்கம் ஹெச் இருக்குது, அதாவது ரூட் ஆஃப் ஹெச்னு வரும். ஸோ ஹைட்டு ஜாஸ்தியாக ஸ்பீடு என்ன ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ ஸ்பீடு இந்த கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரலாம், வெலாசிட்டி v இன்க்ரீஸ் எப்போ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம். ஹைட் எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் v இன்க்ரீஸ் ஆகும் கிரவுண்டில் ரீச் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு. புரியுதா? அதான் என்னது v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்தெந்த கேஸு கேட்குறாங்களோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். கிராவிட்டி வரும்போது ஏவுக்கு பதிலாக g போடணும், த்ரோ பண்ணும்போது அப்போர்டில் த்ரோ பண்ணிங்கன்னா மைனஸ் ஜின்னு போடணும், அது வெர்டிக்கலில் த்ரோ பண்ணும்போது. ஃப்ரீ ஃபால்லையோ இல்லை மேலே இருந்து கீழே பாலை தூக்கி போடுறீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஜின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை கெட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, அப்புறம் மற்ற என்ட்ரன்ஸ்லேயும் அந்த மாதிரி இந்த சாப்டர் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றது ஒரு கம்பேரிசன் சில கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அதில் எப்படி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில கேஸில் ஆப்ஷன் வந்து நம்ம ஆன்சர் கெட் பண்ண முடியும், அதெல்லாம் எப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். சரியா? போகலாமா? ஸோ see the first question. The ratio of the distance traveled by freely falling body in the first second, third second and fourth second. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2022 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி nth செகண்ட்னா என்னென்னு சொல்லிட்டேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்ட்னா 0லேருந்து 1 வரைக்கும், செகண்ட் செகண்ட்னா 1லேருந்து 2 வரைக்கும், தேர்ட் செகண்ட்னா 3லேருந்து 4th, ஃபோர்த் செகண்ட்னா 3rd to 4th. புரியுதா? அப்போது இந்த 4 காம்பனண்ட் டிஸ்டன்ஸுக்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வேல்யூ வரும் அதான் கேட்குறாங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். அந்த nth செகண்ட் பர்டிகுலர் ஃப்ரீ ஃபால் கேஸில் பர்டிகுலராக இது எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஃப்ரீ ஃபால் கேஸில் ஹைட்டு nth செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து 2n-1. இது வந்து ரேஷியோ கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போது எண்ணுக்கு நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த ரேஷியோக்கு தேவையான காம்பனண்ட். செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட் அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே இதை வந்து hn எடுத்துக்கோங்க. புரியுதா? nth செகண்டில் ஹைட்டு. ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸ். இங்கே h1 ஈக்குவல் டு 2 × n பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 × 2 2. கரெக்டாக? 2 - 1 ஆன்சர் என்ன வரும், 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட்டாக எதுவும் கிடையாது. ஓகே, n ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன ஆகிடும், இந்த இடத்துல h2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 2 - 1 அப்படின்னா என்ன ஆகும், 2 × 2 என்னது 4ஆ, 4 - 1 ஆன்சர் என்ன வரும், 3. புரியுதா? n ஈக்குவல் டு 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், h3 ஈக்குவல் டு 3 × 2. கரெக்டா? அதாவது 2n. புரியுதா? 2n அப்படின்றதுனால 2 × 1 மாற்றி போட்டேன் இல்லையா, 1 செகண்ட். ஸோ 2 × n-க்கு 3 இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுக்காக தான். சரியா? ஸோ இங்கே 2, n-க்கு பதிலாக இங்கே 3, அதுக்கப்புறம் -1. ஸோ 3 × 2 6,
6 minus 1 equal to என்னன்னு கிடைக்கும் 5. புரிஞ்சுதா? ரைட். n equal to 4. h4 equal to 2 into n-க்கு பதிலா 4 இந்த ஃபார்முலாவில் minus 1 4 2s are 8 8 minus 1 என்ன வரும் 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் என்னதான் அதோட ரேஷியோ 1:, அது ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு பாருங்க 1 3 5 7 1:3:5:7 இருக்கு பாருங்க ஆப்ஷனில். புரியுதா? ஆக்சுவலாக இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அவங்க nth செகண்டோட ரேஷியோ ஃப்ரீ ஃபாலில் கேட்குறாங்கனாலே ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷியோ வந்து ஆட் நம்பர்ஸோட ரேஷியோவில் இருக்கும். தெரியுதா? 1 3 5 7 அடுத்தது 5th செகண்ட் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 9 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 11 13 அவங்க எதை கேட்குறாங்களோ நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோ எடுக்கும்போது இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ஷார்ட்கட் ஃபார்முலா. புரியுதா? ஸோ இது நீங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 வேல்யூ சால்வ் பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இங்கே 1 அடுத்து என்ன வந்திருக்கு 3 1:3 வரும்போது இங்கே தான் 1:3 இருக்குது. மற்ற எந்த கேஸ்லையுமே 1:3 கிடையாது ஃபஸ்ட்டு 2 அந்த செகண்டு கேஸில். புரியுதா? ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் மட்டும் இதில் எலிமினேட் பண்ணிட்டுக்கலாம். இது ஒர்க் அவுட் பண்ணுற அவசியமே கிடையாது. புரியுதா? அதே மாதிரி நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கலாம். nth செகண்ட் கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோ வந்து ஆட் நம்பர்ஸோடைய ரேஷியோவில் இருக்கும் 1:3:5:7:9:11:13:15:17 லைக் தட். ஓகே புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. இது வந்து 2013 கொஸ்டின். A stone falls freely under gravity அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ ஃபால். ஓகேவா? It covers a distance h1 h2 and h3 the first 5 seconds, next 5 seconds and next 5 seconds respectively. The relation between h1 h2 h3 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. see ஃபஸ்ட்டு 5 செகண்ட் அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸ்டில் எந்த கேஸ் தான் யூஸ் பண்ணணும் nth செகண்ட் ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் தேர்ட் செகண்ட் கேட்குறாங்க இல்லையா? அதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் 5 தேர்ட் 5 இல்லை ஃபஸ்ட்டு 10 செகண்ட் 10 தேர்ட் 10 இது எல்லாமே என்னது nth செகண்ட் கேஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி எடுத்தாலே என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதா? அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே ரேஷியோ கேட்கல, கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. ஹைட்டோடைய கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்டோடைய கம்பேரிசன் கேட்டாங்கன்னா hn equal to 2n minus 1 into 5. அதர்வைஸ் 5 into 2n minus 1 நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? அதர்வைஸ் எப்படி எடுக்கலாம்? இது hn equal to 5 into 2n minus 1. இதுதான் ஆக்சுவல் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஃப்ரீ ஃபால் கேஸில் nth செகண்டுக்கு. சாரி, சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக ரேஷியோ எடுத்திங்கன்னா நீங்கள் h1 h2 h3 ரேஷியோ எடுக்கும்போது இந்த 5 எல்லாத்துலையும் காமனாக இருந்தாலும் கேன்சல் ஆகிடும். போன கேஸில் ரேஷியோ கேட்டனால என்ன போடலை, அங்கே 5 மென்ஷன் பண்ணலை. புரியுதா? அதாவது அங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் போட்டிருப்பேன். ஈக்குவலாக ஆக்சுவலாக போட்டிங்கன்னா இன்ட்டு 5னு வந்துருக்கும். போட்டுதான் அது ஈக்குவல். ரேஷியோ எடுக்கும்போது 5 கேன்சல் ஆகிறதுனால அதை எடுக்கல. ஸோ ரேஷியோவுக்கு இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். புரியுதா? இது வந்து என்னது அந்த ஆக்சுவல் ஹைட்டு கேட்கும்போது இதை யூஸ் பண்ணணும். 5 into 2n minus 1. இப்போ அவங்க இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹெச்சுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட், 2 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 செகண்ட், 3 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட். இப்போ ஒரு கேஸாக எடுக்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் h1 போடுறேன். h1 போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும், 5 into 1 நான் இப்போ டேரெக்டாக போடலாமா? 2n minus 1 என்ன அர்த்தம்? 1 3 5 அந்த பேட்டர்ல வரும்னு சொல்லிட்டு இல்லையா முன்னாடியே? 1 3 5 7 அந்த பேட்டர்ல தான் வரும். ஸோ 2n minus 1 போடும்போது 1 போடும்போது 1, 2 போடும்போது 3, 3 போடும்போது என்ன வரும் 5. சொல்கிறது புரியுதா? ஆட் மல்டிபிள்ஸில் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மீன்ஸ் ஆட் நம்பர்ஸோட சீரீஸில் வரும். அப்போது h1 equal to 5 into n-க்கு 1 போடும்போது என்னது 1. அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னது 5. வாட் இஸ் h2? 5 into இங்கே 2 போடும்போது என்ன ஆகிடும் 3 வருமா? ஸோ 5 into 3 என்ன வரும் 15. h3 என்ன வரும் 5 into 5 equal to 25. கரெக்டா? இப்போது இந்த 15 நான் எப்படி எழுதலாம்? 3 into 5 எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? 3 into 5 எழுதலாமா? 25 எப்படி எழுதலாம்? 5 into 5 எழுதலாம். கரெக்டா? ஏன் அதை கொண்டு வரேன்னா h1 உள்ளே கொண்டு வர போகிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த h1 எனக்கு என்ன தெரியும் 5. வாட் இஸ் h2?
H2 3 times of 5னா நான் 5க்கு பதிலாக H1 எழுதலாமா கரெக்டாக இங்கே இருக்கிற 5க்கு பதிலாக என்ன எழுதலாம் H1 எழுதலாம் பிகாஸ் H1 வேல்யூ 5 அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் H2 நான் எப்படி எழுதலாம் 3 times of H1 ஏன்னா H1 equal to 5 ஆல்ரெடி எனக்கு தெரியும் லைக் திஸ் அதனால் H2 என்னது 3 times of H1 அப்போ H3 என்ன வரும் 5 times of H1 கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா H1 5னா H2 3 times of H 3 into H1 5 3 5 are 15 5 5 are 25 இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது ஏன் H1 H2 H3 அந்த 3 H2 என்ன கிடையாது ஈக்குவல் கிடையாது ஸோ அது கண்டிப்பாக எலிமினேட் கரெக்டு தானே ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து இந்த கேஸ் பாருங்கள் H2 வந்து 3 times of H1 செக் பாருங்கள் H2 என்னது 15 H3 என்னது 25 அப்போது இதோட 2 times பார்த்தீங்கன்னா கிடையாது கரெக்டாக சாரி 3 times of H1 தானே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு 3 into 5 என்னது 15 3 times of H1 வந்து 15 ஸோ அதனால் இது கரெக்ட் ஆக்சுவலாக நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லையா H2 3 times of H1 அது ஃபஸ்ட் ஒன் கரெக்டு செகண்ட் செக் பண்ணுங்கள் H3 equal to 3 times of H2 பாருங்கள் H3 வந்து 25 புரியலங்க போடுறேன் பாருங்கள் H3 25 அப்புறம் H2 கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா H2 15 ஸோ இதை 3 times மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு சொல்கிறாங்க 15 3 times மல்டிப்ளை பண்ணால் 25 கிடைக்குமா நோ அதனால் இது ராங் கண்டிப்பாக இது கிடையாது நான் புரியுறதுக்காக எலிமினேஷன் எப்படின்னு போடுறேன் நீங்கள் இங்கே இது கண்டுபிடிச்ச உடனே ஆன்சர் ட்ராக்கு டிக் பண்ணிடலாம் புரியுதா அதே மாதிரி இதுவும் கிடையாது ஏன்னா H1 H2 என்னது 3 times of H1 ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க H1 வந்து 2 times of H2 H1 ஆக்சுவலாக கம்மி டிஸ்டன்ஸ் தான் போகும் போக ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிறதுனால டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் H1 தான் இருக்குது ஸ்மால் H1 2 times of H2 இருக்க முடியாது 3 times H3 ஈக்குவலாக இருக்க முடியாது அப்போ எது கரெக்டாக ஃபைனலாக பாசிபிள் ஆன்சர் H1 equal to H2/3 H3/5 எப்படி இதுலேருந்து நீங்கள் சொல்லலாம் இல்லையா அங்கே பாருங்கள் H1 equal to 5 இங்கே H1 இந்த 3 இங்கே கொண்டு வந்து என்ன ஆகிடும் 1/3 into H2 ஆகிடுமா ப்ராடக்டில் இருக்கிற 3 இங்கே வந்தால் அப்போ H1 வந்து 1/3 of H2 சொல்லலாமா 1/5 of what H3 கரெக்டா அப்போ ஃபைனலாக எதுக்கு ஈக்குவல் அது H1 equal to H2/3 சொல்லலாம் அதர்வைஸ் H3/5 புரியுதா ஸோ அதுதான் இது ஆன்சர் நான் ரொம்ப நேரம் ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதில் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா ஆப்ஷனுக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுத்த இந்த ஃபார்முலா கரெக்டாக புரிஞ்சிருந்து 2n-1 இன்ட்டு அந்த ஃபைன் வரும்போது H1 டிஸ்டன்ஸு கம்மியாக போகும் H2 அதோட அதிகமாக போகும் H3 அதோட அதிகமாக போகும் H1 தான் இருக்கிறதுலே ஸ்மால் H3 நீங்கள் H2 கூட H1 கூட கம்பேர் பண்ண முடியும் H2 H1 கூட கம்பேர் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 3 4 அந்த மாதிரி பண்ணலாம் பாசிபிளாக இருந்ததுன்னா பட் பிக்கர் வேல்யூ ஸ்மால் கூட கம்பேர் பண்ணும்போது 1/3 தான் கொண்டு வர முடியும் புரியுதா H1ன்றது ஸ்மாலர் வேல்யூ பிக்கர் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய 1/3 1/5 வாட் எவர் த வேல்யூ 1/7 தான் செக் பண்ணணும் புரியுதா நான் வந்து மேத்தமெட்டிக்கலாக அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் கிளியர் பட் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நார்மல் மேக்ஸில் போட முடிஞ்சாலும் நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணணும் அதுக்கு தேவையான எல்லா பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா உங்களுக்கு எது புரியுதோ கிளியராக இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக அப்ளை பண்ண முடியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நீட் 2023 கொஸ்டின் a vehicle travels half the distance with speed v ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா half the distance ஸோ கொஷினை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வித் ஸ்பீட் v அண்டு த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் 2v இட் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சில விஷயங்களாக இதில் சொல்லிடுறேன் இதெல்லாம் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆக்சுவலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும் எலிமினேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும் இப்போ அவங்க சொன்ன கேஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் ரஃபாக ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம் இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துப்போம் ஓகேவா இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த half of the distance இப்போ இது என்னது d/2
கரெக்டாக டோட்டல் டிஸ்டன்ஸ் டினா half of the distance d/2 d/2 இல்லைனா இந்த டிஸ்டன்ஸ் d இதை dன்னு எடுத்திங்கன்னா இதை 2dன்னு எடுத்துக்கலாம். தட் ஆல்சோ கரெக்ட். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் என்ன ஸ்பீடில் போகுதான், vன்ற ஸ்பீடில் போகுதான். ரிமைனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 2 times ஆஃப் v. முன்னாடி ஃபஸ்ட்டு ஆஃப் டிஸ்டன்ஸில் போன ஸ்பீடை விட ட்வைஸ் ஆஃப் த ஸ்பீடில் போச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ரெண்டு ஆஃபாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீடில் போச்சுன்னா அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டின்றது நமக்கு ஃபார்முலா இருக்குது, டைரக்ட் ஃபார்முலா. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 2 times ஆஃப் v1 v2 டிவைடட் பை v1 + v2. இதுதான் ஆக்சுவலாக ஈக்குவல் இன்டர்வல். அந்த 2 டிஸ்டன்ஸை வந்து 2 ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது ஆக்சுவலாக. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போது v average equal to 2 into what is v1? ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, v. செகண்ட் ஆஃப் v2 என்னது, செகண்ட் வெலாசிட்டி 2vன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ v2 வந்து 2v பை v ப்ளஸ் 2v. v1 v, v2 வந்து இங்கே 2v. கரெக்டாக? இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும், 2 into 2 4 ஆகிடும். v into v v ஸ்கொயர். கரெக்டாக? v ப்ளஸ் 2v என்ன ஆகிடும், 3v அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது இப்போ என்ன பண்ணலாம், v ஸ்கொயர் v கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், v ஆவரேஜ் ஈக்குவல் டு 4/3v. ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், தெரியுதா? ஆப்ஷன் b 4/3 இன்ட்டு we are 4v/3 இப்படின்னு சொல்லலாம். அது வேறு அதர்வைஸ் இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம், 4 into v/3 அப்படின்னு சொல்லிடலாம். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக போட்டாலே ஆன்சர் வந்துடும். இது ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின் தான் அது. புரியுதா? இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண முடியும். எப்படி சார் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டியோடைய ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் ஆகுது, சம் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறம் அதர் ஆஃப் ஆஃப் த ஸ்பீடில் போச்சுன்னா அதோட ஆவரேஜ் அந்த ரெண்டு ஸ்பீடுக்கும் பிட்வீனில் தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இது டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸு, இது d/2, இது d/2. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இது d/2. இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து ஒரு 3 m/s ஸ்பீடில் போயிதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃபில் போன ஸ்பீடு என்னது, 3 m/s. நான் செகண்ட் ஆஃபில் எவ்வளோ போகிறேன், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 m/s போயிருக்கிறேன். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா இந்த கேஸுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 3 m/s விட கிரேட்டராக இருக்கும். 6 m/s விட என்னவாக இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும். அதாவது மீனிங் என்ன, த ஆவரேஜ் வெலாசிட்டி லைஸ் பிட்வீன் த 2 given velocities. அந்த வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் தான் வருமே தவிர 3 விட கம்மியாக வராது, 6 விட அதிகமாக வராது. 3க்கும் 6க்கும் பிட்வீனில் 3 பாயிண்டில் வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், இல்லை 5 பாயிண்டில் வரலாம். புரியுதா? அது பிட்வீனில் தான் வர முடியும். இன்க்ளூடிங் டெசிமல் ஆல்சோ பாசிபிள். சொல்கிறது புரியுதா? அப்போ 3 விட லெஸ்ஸராக வராது, 6 விட கிரேட்டராக வராது. இதே பேட்டர்னு இந்த கேஸுக்கு வாங்க. அப்போ இங்கே ஆவரேஜ் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வியா. அப்போ வி ஆவரேஜ் கண்டிப்பாக எதுக்கு நடுவில் தான் இருந்தாகணும். இந்த கேஸில் எங்கே தான் இருந்தாகணும், கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு நடுவில் தான் இருந்தாகணும். கரெக்டாக? வின்ற வி விட கிரேட்டராக இருக்கணும், 2v விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்சர் 1 பாயிண்டில் வரணும். கரெக்டாக? இது 1v, ஜஸ்ட் வினா என்ன அர்த்தம், 1 times ஆஃப் v. இது 2 times ஆஃப் v. 1க்கும் 2க்கும் பிட்வீனில் நீங்கள் என்ன ஹோல் நம்பர் ஆக்சுவல் அதை நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடையாது. கரெக்டாக நேச்சுரல் நம்பர் எதுவும் கிடையாது, டெசிமலில் தான் எழுத முடியும். 1.2 1.3 1.5 சம்திங். கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக ஆவரேஜ் எந்த ரேஞ்சில் தான் இருக்கணும், எந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 1 point some values இன்ட்டு வின்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நான் அந்த டாட் போடுறது எனி வேல்யூ 1.3 2 5 0.2 வாட் எவர் தி திங்ஸ் கண்டிப்பாக 1 விட கிரேட்டராக தான் இருக்கும், 2 விட லெஸ்ஸராக தான் இருக்கும். அப்போ 1 பாயிண்டில் தான் வரும் இன்ட்டு த வி, அந்த வி டைம்ஸ். கிளியராக புரிஞ்சுதா? இப்போ ஒரு ஆப்ஷனாக வாங்கலேன். இது 2/3 வினா என்னோட மீனிங் என்ன, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 ஆஃப் வி. 2/3னா என்ன, 3 டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்குது, நியூமினேட்டர் ஸ்மாலராக இருக்குது. டினாமினேட்டர் கிரேட்டராக இருந்து நியூமினேட்டர் ஸ்மாலராக இருந்தாலும் ஆன்சர் எதில் தான் கிடைக்கும், கண்டிப்பாக 0 point something இன்ட்டு வின்னு கிடைக்கும். கரெக்டாக? நான் வேல்யூலாம் போடலை,
நம்ம எலிமினேஷனுக்கு என்ன தேவை அதை மட்டும் போடுறேன், நான் ஆக்சுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணல. புரியுதா? அப்போது இது பாசிபிள் கிடையாது. ஏன்? 1 பாயிண்டில் தான் எனக்கு ஆன்சர் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 0.4 4v/3 எடுத்து பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 4/3 டினாமினேட்டர் ஸ்மாலர் நியூமரேட்டர் கிரேட்டர், கண்டிப்பாக 1ஓட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ 1 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு வி பாசிபிள். புரியுதா? மீதியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் சில கேஸில் 2 ஆப்ஷன் கிரேட்டர் தென் 1 வந்திருக்கும். அப்போ நம்ம டேரெக்டாக இதை எலிமினேட் பண்ண முடியலன்னா ஃபார்முலாவுக்கு போய் ஆகணும். புரியுதா? இந்த கேஸில் எலிமினேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சில கேஸில் 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிட்டு டேரெக்டாக ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சம் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2 எலிமினேஷன் கண்டிப்பாக பண்ணிடலாம், ரிமைனிங் 2 வந்து பாசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணி சால்வ் பண்ணணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டுங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணுங்கள். 3v/4னா என்ன அர்த்தம்? 3/4v கரெக்டா? 3 நியூமரேட்டரில் இருக்குது, 4 டினாமினேட்டர் இருக்குது. டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்குது, நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்தால் இது ஆன்சர் எதில் கிடைக்கும்? 0 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு வி. ஆமாம், ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், v/3யா? ஸோ v/3னா என்ன அர்த்தம்? 1/3 இன்ட்டு வி, 1 ஸ்மால் வேல்யூ, டினாமினேட்டர் 3 கிரேட்டர் வேல்யூ. அப்போ இதுவும் எதில் தான் கிடைக்கும்? 0 பாயிண்ட் சம் வேல்யூ இன்ட்டு வின் தான் கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது, இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ 1 பாயிண்டில் எது மட்டும் தான் வந்திருக்கு? இந்த ஆன்சர் மட்டும் தான் வந்திருக்கு. புரியுதா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியோடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி எலிமினேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவல் மெத்தட் சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியல, சட்டன் உங்களால் ஃபார்முலா கொண்டு வர முடியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணுறதுல ஆவரேஜ்னா என்ன, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle located at x equal to 0 at t equal 0 சொல்லியிருக்காங்க. ஓகே, starts moving along positive x direction with velocity v that varies with, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தான் given data கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டியோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, v equal to acceleration a into root x ன்னு given data கொடுத்துட்டாங்க. ஓகேவா? the displacement of the particle varies with time. டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருந்திருக்கும்? வெலாசிட்டி வந்து a equal to root x ன்னு இருந்தால் தென் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எக்ஸ் வந்து டைமுக்கு எந்த காம்பவுண்டுக்கு இருக்கும்? டி ஸ்கொயரா, டீயா, இல்லை டி பவர் 1/2, தட் இஸ் √2, அதர்வைஸ் டி கியூப். இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போட்டிங்கன்னா இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் இதில் ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ணால் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வரும். சொல்கிறது புரியுதா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் பார்த்தாலே நிறைய பேருக்கு ஆகிறதில்ல. கரெக்டாக? ஸோ இந்த ஒரு டாப்பிக்காலே நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இன்டகிரேஷன்லாம் போட்டு ஆன்சர் போட்டு வரதுக்குள்ளே வேறு ஏதாவது ஈஸியான சாப்டர் படிச்சுட்டு போகிறேன்னு போயிடுறாங்க. பட் எங்கே போனாலும் எப்படியாவது உங்களுக்கு மேக்ஸ் உள்ளே வந்துடும், இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனும். அதை தவிர்க்க முடியாது. பட் எனிவே சில மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம இதை ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எசென்ஷியலாக வேறு வழியே இல்லாத கேஸுக்கு தான் நம்ம இன்டகிரேஷன் போவோம். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனும் இருக்கும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அதை நான் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த கேஸை நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன்லாம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்தால் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி ஈஸி ஆன்சர் கெட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த கேஸுக்கு எப்படி ஈஸி ஆன்சர் கெட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறேன். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். புரியுதா? என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணுறேன். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணாங்க என்ன ஆகிடும்? வி ஸ்கொயர் ஆகிடுமா? ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர் ஆகிடும். ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஏ ஸ்கொயர் ரூட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எப்பவுமே ரூட் கேன்சல் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக எக்ஸ்பிரஷன். தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கும் டீக்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ண போகிறேன். வெலாசிட்டியோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும். ஆக்சிலரேஷனோட ரிலேட் பண்ண என்ன வரும்? ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். கரெக்டாக? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? வெலாசிட்டி பை டைம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆக்சிலரேஷன் இன்ட்டு டி ஈக்குவல் டு வெலாசிட்டியா? சொல்கிறது புரியுதா? இந்த டி இங்கே கொண்டு வந்துட்டா a into t equal to என்னது? velocity. acceleration multiplied with the time இருந்தால் அது எதுக்கு ஈக்குவல்? வெலாசிட்டிக்கு ஈக்குவல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? வெலாசிட்டி இந்த இடத்துல v க்கு பதிலாக, அதாவது
இந்த ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். நம்ம நார்மலாக போடுற மாதிரியே போடுவோம். இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து முதல்ல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது 2 in 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் பேஜில் போகிற ஸ்பேஸ் இல்லை. ஈக்குவேஷன் நம்பர் 2வை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் இது v ஸ்கொயரா, விக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 18 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போது விக்கு பதிலாக 80 ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா? சொல்கிறது புரியுதா? இந்த விக்கு பதிலாக இங்கே 18 போட்டோன்னா வி ரீப்ளேஸ்டு பை 80 அந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு a ஸ்கொயர் எக்ஸ். புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். a ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் எக்ஸா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்கிற a ஸ்கொயருக்கு வந்து டிவிஷன் வந்துடும், கேன்சல் ஆகிடும். இல்லை டேரெக்டாக அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்திருக்கா? கரெக்டாக? அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைமுக்கு தானே ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் எங்கே டி ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஈஸியாக இருக்கா? இன்டகிரேஷன் யூஸ் பண்ணாமல் போடுறதுனா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் எனிவே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா தான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் இந்த மாதிரி பண்ணலான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்து சடனாக வந்து ஸ்பான்டனியஸாக ஒரு கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஏன்னா இப்போ பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு தெரியும். இதே கொஸ்டின் நான் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இதே மாடலில் வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சின்னதாக சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த ஐடியாஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் கொஷின்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, புரியுது? அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சர். எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். இது ஆக்சுவல் மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க, இது நீட் 2023 question. A horizontal bridge is built across a river. A student standing on the bridge throws a ball vertically upwards with a velocity 4 meter per second. அப்போ அவங்க த்ரோ பண்ணுற வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. தட் இஸ் எ கிவன் டேட்டா, ஃபர்ஸ்ட் டேட்டா. ஓகே, இதுதான் என்னது? u, இனிஷியல் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? the ball strikes the water surface after 4 seconds சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் t கொடுத்துட்டாங்க. ஓகே, the height of the bridge above the water surface. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. இது எந்த கேஸில் வரும்? ஃப்ரீ ஃபாலா? ஏன்னா horizontal object is built across a river. A student standing on the bridge throws a ball vertically upward. அப்போ இங்கே என்ன நடக்கும்? கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஓகேவா? மோஷன் அண்டர் கிராவிட்டி. அப்போது நீங்கள் அப்போர்டில் த்ரோ பண்ணிங்கன்னா, வெர்டிக்கலில் த்ரோ பண்ணால் ஆக்சிலரேஷன் என்ன எடுக்குன்னு சொல்லியிருந்தேன்? -g எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மோஷன் வந்து மேலே இருக்கும், கிராவிட்டி எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். அதனால் ஆக்சிலரேஷன் எதில் எடுக்கணும்? -g அப்படின்னு எடுக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட்டு. கரெக்டாக? இப்போது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டைம் தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். இதோட வேல்யூ என்ன? 10 m/s². ஏன்னா அதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? அப்போ எந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும்? s ஈக்குவல் டு ut + ½ at². ஏன்னா s தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே ஹைட்டு, டைம் கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலாவுக்கு வாங்க. s ஈக்குவல் டு ut + ½ at². இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறேன்? h. இனிஷியல் வெலாசிட்டி u என்ன? 4. டைம் t என்ன கொடுத்துருக்காங்க? 4. கரெக்டா? half of a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே என்ன கொடுத்துருக்குறேன்? -g. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும்? நெகட்டிவ் சைன், -10 m/s² எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு பதிலாக -10. சொல்கிறது புரியுதா? ஏன் -10 போடுறேன்னு? கிராவிட்டி டவுன் வருது, ஆப்ஜெக்ட் மோஷன் மேலே இருக்குது, அதனால் ஆப்போசிட் சைன். புரியுதா? ரைட். t². t வந்து இங்கே 4². இவ்வளோ தான் டேட்டா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த டேட்டாவில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஹைட்டு. இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதை கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் ஆகிடுமா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 × 4 4². ஓகேவா? கிளியர்? இல்லை 16 டேரெக்டாக போட்டுக்கோங்க. 4 × 4 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 4² என்னது? 16. நான் அதை மல்டிப்ளை பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. 16 நான் காமனாக எடுத்துடுறேன். இப்போது இங்கேயும் 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன வரும்?
1 minus 5 புரியுதா? இங்கேயும் 16 இங்கேயும் 16. இல்லைனா நீங்கள் 16 into 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்க. நான் 16 இதில் காமனாக இருந்தாலும் வெளியில் எடுத்துகிட்டு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால இப்படி பண்ணிடுறேன். 1 minus 5 என்ன வரும்? -4. அப்போ 16 into 4 என்ன வரும்? -64 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் எங்கே 64 இருக்குது பாருங்கள், இதுதான் ஆன்சர். புரியுதா? ஹைட்டு நெகட்டிவில் இருக்காது. ஸோ நெகட்டிவ் நம்ம ரிமூவ் பண்ணி வேண்டியதான். 64 மீட்டர் தான் என்னுடைய ஹைட். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ த ஆன்சர் இஸ் 64 மீட்டர் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஈஸியாக அதை கண்டுபிடிக்கணும். இது என்னது 2023 கொஷின். ஸோ கிவன் டேட்டா கரெக்டான கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, a ball is thrown vertically downward. என்ன பண்ணுறாங்க? டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. புரியுதா? ஃப்ரீ ஃபால்னா நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்க தேவையில்லை. மேலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பீடில் த்ரோ பண்ணுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், அப்புறம் ரீச் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ அப்போ கிவன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் டு 20 மீட்டர் per second. இது u. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஃபைனல் வெலாசிட்டி 80 மீட்டர் per second சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ v is equal to 80 மீட்டர் per second. அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டாப் ஆஃப் ஹைட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டா? கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க பாருங்க. ஹைட் ஆஃப் த டவர் ஜியும் கொடுத்துட்டாங்க. கிராவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் per second ஸ்கொயர். சொல்லுது புரியுதா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. சொல்கிறது புரியுதா? இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். அப்போது இங்கே வேல்யூ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபைனல் வெலாசிட்டி இங்கே 80. கரெக்டா? v வந்து 80, u என்னது 20. ஸோ 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. வாட் இஸ் a? a வந்து என்னது இங்கே 10. இங்கே நான் ப்ளஸில் தான் எடுப்பேன். ஏன்? நான் எப்படி த்ரோ பண்ணுறேன்? டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறேன். ஸோ மோஷன் அண்டு ஆக்சிலர் ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் ஆக்சிலரேஷன் நான் ப்ளஸில் எடுக்கிறேன். வெர்டிகலி போகும்போது நான் நெகட்டிவில் எடுப்பேன். கரெக்டாக? இன்ட்டு எஸ். எஸ் தான் இங்கே என்னது? ஹைட்டு. எஸ்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த கேஸில் என்னது? ஹைட்டு. சொன்னது புரிஞ்சுதா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 80 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர், 80 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஈஸியாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்? a plus b into a minus b. கரெக்டா? a plus b into a minus b. அந்த ஃபார்முலா எழுதுங்க. இது a, இது b. இப்போ 80 வந்து a, 20 வந்து b. அப்போ a plus b னா 80 plus 20, a minus b னா 80 minus 20 equal to 2 into 10 என்ன ஆகிடும்? 20 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணியிருக்கிறேன்னு கிளியர்? இப்போது இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். 80 + 20 எனக்கு என்ன ஆகிடும்? ஆட் பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு 80 - 20 என்ன ஆகிடும்? 60யா? ஈக்குவல் டு 20 into h. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இது 3 டைம்ஸா? 3 டைம்ஸ் ஆஃப் 20 என்னது? 60. அப்போ ரிமைனிங் என்ன? 100 into 3 என்ன வரும்? 300. தட் இஸ் ஈக்குவல் டு h. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள்? 300 இது இருக்கா பாருங்கள். 300 மீட்டர் இஸ் த ஆன்சர். புரியுதா? டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அவங்க கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக எந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் ப்ளஸில் எடுக்கணும் மைனஸில் எடுக்கணும் கேர்ஃபுல்லாக தெரியணும். ஏன்னா அப்வார்டா டவுன்வார்டான்றதை நம்ம பர்டிகுலராக பார்க்கணும். புரியுதா? இல்லை ஃப்ரீ ஃபாலான்றதை செக் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A ball is thrown vertically upward. It has a speed what? 10 meters per second. When it has reached 1/2 of its maximum height, how high does ball rise ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a ball is thrown vertically upward. இப்படி த்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. It has a speed 10 meters per second. It has reached 1/2 of its maximum height. அதாவது என்னன்னா, இந்த டோட்டல் ஹைட் இருக்கு இல்லையா,
இந்த டோட்டல் ஹைட்டு ஹெச்னு எடுத்துக்கோங்க. 1/2னா என்ன அர்த்தம்? இதான் half of the height, that is 1/2. புரியுதா? இந்த half of the height ரீச் பண்ணும்போது இந்த வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அவங்க 10 m/s சொல்லியிருக்கிறாங்க. சொல்றது புரியுதா? ஸ்டேட்மெண்ட் திரும்ப படித்தா தெரியும். இட் ஹேஸ் a speed 10 m/s. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? வென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென்னா அந்த 10 m/s த்ரோ பண்ணும்போது கிடையாது. 10 m/s வென் அப்படின்னா எப்போ it has reached 1/2 of its maximum height. 1/2 of its maximum heightல half of the height இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடு 10 m/s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இனிஷியலாக த்ரோ பண்ணுறது 10ன்னு போட்டிங்கன்னா யூ கெட் ராங் ஆன்சர். புரியுதா? இப்போது இந்த ஹைட் ஹெச் என்னன்னு கேட்டுறாங்க. இவ்வளோ தான் கிவன் டேட்டா. புரியுதா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டா இந்த வெலாசிட்டி என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த வெலாசிட்டி 0 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஹெச்சா? ஐ திங்க் இங்கே வந்து h/2. ஓகேவா? அப்போது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க பார்ப்போம். இப்போ யூஸ் பண்ண அதே ஃபார்முலா v² - u² = 2as. நான் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த வெலாசிட்டி இப்போ தெரியும். இதை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்? என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த கேஸில் யூன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஹைட்டுக்கு. இல்லைனா இப்படி எழுதிக்குவாங்க. இதை இனிஷியல்னு எடுத்துக்கிறேன் இந்த கேஸில். ஓகேவா? இதை வந்து ஃபைனல். இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இது இனிஷியல், இது ஃபைனல். அப்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா v² - u² = 2as. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி இங்கே என்னது? 0. கரெக்டாக? இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 10². புரியுதா? ஈக்குவல் டு 2 கிராவிட்டி எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? இது எந்த பக்கம் த்ரோ பண்ணியிருக்காங்க? வெர்டிக்கலி அப்வர்டா? கரெக்ட்? வெர்டிக்கலி அப்வர்ட். அப்போ ஏ எதில் எடுக்கணும்? மேலே த்ரோ பண்ணிங்கன்னா ஏ நெகட்டிவில் எடுக்கணும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து -10. சொல்கிறது புரியுதா? எஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸு. இது இனிஷியல், இது ஃபைனலாக. இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு h/2. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -10². இதை சிம்பிளிஃபை பண்ண இந்த 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? ஸோ -10 × h. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த 10 கேன்சல் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கேன்சல் ஆகிடும். h = 10 இருக்கா பாருங்க ஆப்ஷனில். ஹைட் என்னது? 10 மீட்டர். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் இந்த கேஸுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், a boy standing at the top of a tower, 20-meter height drops stone, assuming 10 m/s. The velocity with which hits the ground கேட்டாங்க. ஸோ கொஷினில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ மேலேருந்து ஒரு பால் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 20 மீட்டர் அப்படின்னா கிரவுண்டில் ரீச் ஆகும்போது வெலாசிட்டி என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். v = √2gh. மேலேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபால் ஒரு ஆப்ஜெக்ட் விழுதுன்னா எவ்வளோ ஹைட்லேருந்து விழுதோ அதை பொறுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபார்முலா v = √2gh. அப்போ v = 2 × கிராவிட்டி என்னது +10. ஏன்? டவுன்வர்ட் மோஷன், அதுவும் ஆக்சுவலாக ஒரே டைரெக்ஷன். ஹைட் என்னது இங்கே 20. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ண என்ன வரும்? 10 × 2 20 ஆகிடுமா? 20 × 20 ரூட் எடுத்த ஆன்சர் என்ன வரும்? 20யா? 20² ரூட் எடுத்த என்ன வரும்? 20ன்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 20 m/s. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபியூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அடிஷ்னலாக நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கொஷின் அனாலிசிஸ் தனியாக பண்ணும்போது அதில் நிறைய கிராஃபு, அதுக்கப்புறம் என்னென்ன அதர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கைனமேட்டிக்ஸ் அந்த 1 டைமென்ஷன் மோஷன் இருக்குது, அதையும் பார்ப்போம். அதே மாதிரி அப்புறம் 2 டைமென்ஷனும் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம கான்செப்ட்டை கவர் பண்ணும்போது பேரலாக அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ்லாம் அப்பப்போ பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கான்செப்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், கொஷின்ஸ் எப்படி வருது, அதில் எப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், எப்படி ஆன்சர் கெட் பண்ணணும், எப்படி எலிமினேஷன் பண்ணணும், இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேரலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம கொஷின்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். புரியுதா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.